இருக்குமா ஆண்டி வேறு இருக்கு ப்ளவு அவன் வந்துட்டானுங்கண்ணா. என்னடா நீ தான் துவச்சி காய போட்டிருக்கியா? எல்லா பேக்கையும் பாரு. என்ன போட்டாங்க? போட்டாங்களா? என்ன பார்க்குறோம் நம்ம? பால் போட்டதையும் பார்க்கலாம், ஒன்றும் பார்க்கலாம். இங்கே போகிற கிணறு ஆழம் அப்படியே பார்த்தியா? அது உள்ள எங்கெங்கேயோ இருக்கும், குழம்பு பேரும் படிக்கட்டு இருக்கு பாருங்க. உள்ள போய் குளிக்கலாம். அந்த சைடு போங்க, படிக்கட்டு இருக்கும். இங்க இருந்துலாம் தெரியாது. அவரு கோபி ப்ரோ உங்களையும் பார்த்துட்டு என்ன எடுங்க எடுங்க எடுங்கன்னு இருக்காரு. கிருஷ்ணா எடுங்க, கிருஷ்ணா ஆஞ்சநேயர் எஸ்கேங்க எஸ்கேங்க எங்க கிணறு நீங்க அங்க சொல்லல. எஸ்கே எஸ்கேங்க எஸ்கே தாங்க, கிருஷ்ணா கிடையாது. உங்களுக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா நிட்டு இருக்காரு. இல்ல அங்க உண்மையான கிருஷ்ணா தான் நினைச்சேன். எடுத்துக்கிட்டே இருக்கான், வீச வேணாங்கண்ணா. என்னது என்னது நாய் நாயை வச்சுக்கிட்டு 4 ஓவர் 27 ரன்னு 3 விக்கெட்டு. அதுக்கு நானே 3 ஓவர் அங்கே பார்க்கல. அவனுக்கு பார்க்கல, என்னோட பார்த்துட்டு தெரியுதா? தெரிகிறதா அவனா புரிகிறதா? ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படி நான் பார்க்குறது? கமெண்ட்ரி தானே முடியாது, அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரும். கமெண்டிங் போடு. இங்கே போடுறா வராது. வருதா? கமெண்ட்ரி வரும்ல? இல்லை வராது, விளையாண்டுருக்கப்ப வராது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வருதுங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ போய் பாரு. நான் நீ சொன்னா இங்கே பார்த்துட்டு இருந்தேன். வாரி எத்தனை பேர் கத்துறானுங்க வாரு. மேடினா ஓகே ஓகே. ஆனால் ரொம்ப சின்னது தேட்டியாடு, ரொம்ப சின்னது. அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ரொம்ப சின்னது. ஸ்கோர் என்ன ப்ரோ? ஸ்கோர்னா 0. இந்த ஒரு மெய்டன் ஃபர்ஸ்ட் ஓவர் 18 ரன் ஃபயாஸ். கண்டே காட்ட மாட்டாங்க, பாக்ஸே மூடி வச்சிடறாங்க. பார்த்து வாங்க மாட்டோம்ல. என்னன்னு அவன் 1.25 கிலோங்கிறான், அதுவே தெரியல. 1.25 கிலோ மாதிரி தெரியல. பாக்ஸ் 100 ரூபா தானே? திண்டுக்கல் பழமா இருக்கும், என்ன எங்கள் ஊர் பழமா இருக்கும்? என்னமோ அப்புறம் வர வழியில் திடீர்னு முன்னாடியே வந்தான். சரி டபக்கண்டை நிறுத்தி ஏதோ ஒன்று வாங்கி போடுறதுக்கு ஆகுமேன்ட்டு. மீடியம் தான் போடுறானு, எங்கே நின்று போடுறானுங்க பாரு. ஸ்டெப்ஸ் அப்படி தான் போடுறாங்க, 2 ஸ்டெப்பு தான். நல்லா லென்த் வருது இல்லை, அமுத்தி போடுறானுங்க நல்லா. அது 2 ஸ்டெப்பில் போடுறான். கடை பண்ணிட்டீங்களா சார்? ஃபோன் வந்துருக்கு. நாங்கள் போடுறது எப்படியும் இடையில ரிலாக்ஸ் உட்காந்துக்கலாம். நீங்கள் பதட்டு இல்லை, அதுக்குள்ள பதட்டப்படுவீங்க. அதுதான் சொல்கிறேன். வருஷமாக இருக்கும்போது பேசி ஆடுங்கப்பா. நல்லா இருக்கே நல்லா இருக்கே. கமாண்ட்ரா பாய், கமாண்ட்ரா பாய்ஸ், கோஆர்டினேட் பண்ணிக்கங்க. இல்லை கிலோமீட்டர் கொடுக்குறேன். நைஸ் பேட்டிங் ப்ரோ. சாட்டியா மலை. கமாண்ட்ரா பாய், கமான் பாய், கமான் பாய். ஆக்சுவலி போன மேட்ச் நம்ம வந்திருக்கணும்டா ஃபயாஸ். 7 மணிக்கு நம்ம வந்திருக்கணும். வந்திருந்தா அவங்க வந்து 3 மணிக்கு இருந்துற மாதிரி. ஆனால் சொல்லிட்டு இருந்தான். யார் சொன்னா? சொல்லு. நான் தான். நீ தான் சொன்னியா? அப்படி சொன்னியா? அதான் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னியா? அதான் யார் சொன்னதுன்னு கேட்குறேன். சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறக்கும் நான் சொன்னேன்னு சொல்கிற வித்தியாசம் இருக்குல்ல. ரெகுலராக போகிற ஓப்பனிங் தான். சரி 10 ஓவருக்கு அப்புறம் மாறுவோமே, அப்போ யார் மாறுவா? 10 ஓவர் கழிச்சு நீ வந்துருவியா? புலி வந்துறாரு மறுபடியும். புலி பாயிருக்கு லைக் பார்த்து சொல்றீங்களா? லைக்ல ஓவர் போடல. அப்படியா? நாமே வருது இல்லை
பார்க்க போய் தான் ஞாபகம் வருது எனக்கு. இல்லை மாட்டு ஆட்டம் ஹிட்டிங் தான் ஆடணும் ப்ரோ. 30 ஆட யூஸ் பண்ணேன், இல்லைன்னா வேஸ்ட். பவர் பிளே 6 ஓவர் யூஸ் பண்ணலைன்னா கஷ்டம். இல்லைம்மா நம்ம கீப்பர் இப்போ தான் என்ன மீன் முடிச்சா 3 மேட்ச் தான் பண்ணுறாப்புல. ஒரு குறையெல்லாம் சொல்ல முடியும். அவனை ஸ்பின்னுக்கு தானே இது பண்ணுறான். ஏய் ஃபீல்டிங்டா பாய். ஏய் போலாம். முன்னாடியே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்பின்னுக்கு மட்டும் தானே இது பண்ணுறான். என்னதுண்ணா? இந்த கால் அது அந்த இடம் பள்ளத்தினாலே அந்த கால் வந்து எனக்கு நின்றுச்சு. ஒன்றும் சரி வரல. ஆனால் நரேஷ் நல்ல கேட்சஸ் 2 எல்லா கேட்சுமே நல்ல கேட்ச். நீ எடுத்தது ஃபயாஸ் எடுத்து எக்ஸலண்ட் கேட்ச். நல்ல ஹைட்டு ஏறினதை பிடிச்ச. யாரு அது ஓகே, அது நான் இல்லைன்னா மறுக்கல. அது கண்டிப்பா அது இல்ல. அதே பாயிண்ட்டுக்கு நீ பிடிச்ச கேட்ச் நல்ல கேட்ச் தான், அதெல்லாம் இல்லை. நல்ல ஹைட்டு நீ பிடிச்சாலும் நல்ல ஹைட் ஏறிச்சு. நீ நின்று எல்லாம் அங்கே ஓடிறாங்க. ஏ இல்லை அவன் சொல்லிட்டான்டா, லிமிட் சொல்லிட்டான். கேட்ச் இல்லடா, பேட்டிங்ல 1 ஓவர் போட்டிருந்த மாதிரி இருக்குல்ல, அங்க 1 ஓவர் தான் மாட்டுச்சு. எனக்கு என்ன பையன் பையாசு பவர் பிளே 6வது ஓவர், அந்த 1 ஓவர் கான்ஃபிடன்ட் 6வது வாங்கி போடணும். ஆனா நல்ல ஓவர் நானே போட்டுறேன். நான் நடக்கட்டும். நான் மழை வருவாரு. இல்லை நல்ல ஓவர் உண்மையாக நல்லா இருந்துச்சு. அந்த இவனை அஸ்வினை எம்எஸ் யூஸ் பண்ண தெரியுமா, அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து குரூசிலாக ஒன்று போட்டு போயிடுறீங்க. அது நல்லா இருந்துச்சு. பவர் பிளே முடிச்சாரு. ஏன்டா வரேன்னு தெரிஞ்சா க்ளவ்வை வாங்கிட்டு வரலாம்லடா. அப்போ வரப்ப கூப்பிடவா செய்யலாம்லடா. வரமாட்டேன்னு சொன்னேன் அந்த நாய். அப்பயும் கேட்டேன், சொன்னலையா சொல்லல. க்ளவ் அங்கே தான் இருக்குது. வந்திருந்தா இந்நேரம் எல்லாத்துக்கும் க்ளவ் இருக்குல்ல. டேய் அது பேண்ட் இல்ல, லெகின்ஸ். உனக்கே காலைல போட வேண்டியதானே. எங்களை சொல்லுவாப்ல அவரு. டேய் எல்லா பேண்ட் டைட்டால வாங்குனதே டைட்டா தான். எங்களை அண்ணனே சொல்லுவாப்ல லெகின்ஸ் மாதிரி போட்டு போறீங்களா. இப்ப இவர் பார்த்தா எல்லா பேண்ட் எல்லாமே லெகின்ஸ் தான் போறாரு. இப்போ அவன் நடக்கிறது மட்டும் பாரு. இல்ல டேய் நாங்க இப்ப வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வடிவே இல்லடா. காலு ஒரு பக்கம் கோடிக்கிட்டு கட்டு போட்டிருக்கான். இல்ல கிளிடா கிளி வேணுமா? வைட் அதெல்லாம் பிடிச்சிட்டு ஸ்கோர் யார் ஆப்போசிட்ல அவங்க போறாங்க. போட்லே சைடு வளக்கலாம். ஏய் தம்பி எங்க வேணா வளர்க்கலாம்டா, கூண்டுக்குள்ள அடைக்காம வளர்த்தணும். வீட்டுக்குள்ள வச்சிருந்து அது பறக்கற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஓடும் பாரு. எங்க இருந்துச்சா வா மேட்ச் பாப்போம். கலக்கணும் பிடிக்காது. நல்லா பைசா பசாத்து கொடுத்து மூட்டு வலிக்கு கையில பிடிச்சு கையில ஓடுது. என்ன ஷாட், கிளியர் ஷாட். நல்ல இங்க பவுண்டரி செம்ம 6. ஏய் நீ கால் பண்ணுடா. ஏனா இதுதான் கடுப்பு. இதுதான் இவங்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒண்ணு. கால் பண்ணு யாசே, கால் பண்ணு. நம்ம கேப்பாடே. கூப்பிட மாட்டாங்க. காலே பண்ண மாட்டாங்க. மாடு வந்துறாங்க. அண்ணே இப்போ டயலாக் சொன்னா நீங்க சொன்னல கால் பண்ண போன் எடுன்னு சொன்னாரு. சொல்லுங்க. ஐ நோ சாம் தாச்சே சாப்பிடுங்க. அவன் நான்வெஜ் எல்லாம் ஹைஜீன் அப்படி இல்ல. நான்வெஜ் எல்லாம் தின்னுட்டு வந்திருப்பாங்க. ராயபுரம் மாதிரி இங்கிட்டு 2 இங்கிட்டு 2 ஊத்த முடியல. நீங்க வேற வலிக்கும். ஏ போயிச்சு வாடா டேய் போடா வாடா பாய் போடா. தண்ணி எடுங்க. குட் ரன்னிங்டா பாய், குட் ரன்னிங்டா டேய்.
நீ கேட்ச பிடிக்க போறியோ? இல்ல அவருக்கு நேத்து ஷோ ஏதோ போய் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணானா யாரு ப்ரோ? சம்மாட்ட போட்டு அப்படியே மேட்ச் ஓபனிங் விட்டாரு. நல்ல பேட்டிங் ஓபனிங். சர்ச் ஃப்ரெண்ட் ஆமா. கையில போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். பண்ணதுல பேட்டிங் கன்வர்ட் பண்ணலாம். ஐயோ பாட்டிருந்தா அவுட். ரன்னிங் டா பாய். பாத்தோடுடா பாய், பாத்தோடுடா. ஸ்கோர் எவ்வளவுனா? ஆமா சூப்பு குடிக்கிறியா? ஆமா சூப்பு. பரவாயில்ல 3 ஹவருக்கு அடிச்சு வந்துட்டானுங்களே. உனக்கும் ஒரு ஆள் வந்தா தான் அடிவியா? அப்படியே அடிச்சு சரி என் டவுன் இறங்கி அடி வாங்கி ஆடு ப்ரோ. வீட்டுல அவ்வளவுதான், நம்ம எல்லாம் ஜெயிலுக்கு போயிட வேண்டியதான். போய் வீட்டுல கலைக்கு கொண்டு வர 6ஆம் நம்பர்ல எட்டி பார்க்கக்கூடாது, அவ்வளவுதான். 6ஆம் நம்பர் பக்கம் போக கூடாது. ஏதாவது சார் நீங்க தூக்கிட்டு போய் யாரே படிக்கட்டு உட்கார சொல்லுங்க. நைஸ் ப்ரோ. ஐயோ பயமா இருக்கியா? ஐயோ இல்லடா நீ அவங்க சொல்றாங்க. கால் பண்ணி கரெக்ட்டா ஓடு. ஓடடா, ஏதோ பண்ண கையில விட்டுட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டேன். அதுக்கு வேணாடா. யாரு வாங்கிட்டியா? அவன் ஷூ வரல, என் ஷூ தான் எடுத்துட்டு வந்தான். அப்படியா? நான் வருவான். நான் தெரிஞ்சிருந்தா இவன் கொண்டு வந்துருக்கான். இவன் கிளம்பிட்டாங்கம்மா தம்பி, கிளம்பிட்டாங்க. லவ் வாங்கிட்டாங்க இல்லையா? லவ் வாங்கிட்டாங்க. நம்மள ரிவ்யூல பார்க்க முடியாது. டூ ஆர் டைனா அவுட் தூக்கிடுவாங்க. யாரு? டூ ஆர் டை மாதிரி காலான்ஸ்னா அவுட் தூக்கிடுவாங்க. அதெல்லாம் வேற வழி கிடையாதுல்ல. அங்க எங்க ஃபேவர் பண்ணுதுன்னு தெரியாது. பேட்ஸ்மேனுக்கும் வரலாம், பவுலருக்கும் வரலாம் பை சான்ஸ். எதுக்கு கால்க்கே போக கூடாது. எட்ஜ் பின்னாடி. இல்ல அங்க 6 வச்சு எட்ஜ்ல வந்தால இங்க ஒரு மிஸ். பவி யார் பாலுக்கு பால் தான் பவி. சரியா? நல்லா ஆடுங்க பொறுமையா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பால் பவுன்ஸா வருதே, பார்த்தாடே. யார் போனா சரி பார்த்தானுங்க. மொபைல் எடுத்து வீட்ல வச்சிட்டே என்ன? அவர் போட்டுருக்காரு. என்ன இடத்துல மேக்ஸ்வெல் மாதிரி ஆடுறாங்க. என்னடா நீ? வரலான்னு சொன்னான். நான் என்ன சொன்னேன்னா அவன் வந்தா தான் வருவான்ட்டான். அதுலதான் மாட்டிட்டேன். இல்லாட்டி இவங்கிட்டே நல்ல பேட்டிங். குட் பேட்டிங். நின்றுக்கலாம்டா யாசே. ஏன் ட்ரெஸ் மாத்திட்டே இருக்கு? நான் எங்க மாட்டேன். மேலே எவ்வளவு நேரம் வச்சிருப்பேன்? கொஞ்சம் தானே வச்சேன், ரொம்ப வைக்கல. பட்ரிகா பேட்ல லெந்த் பால் இது. நான் கொடுக்க மாட்டேன். லைட்டா படிச்சு எனக்கு மட்டும் தான் கேடுச்சு. எனக்கு கேடுச்சு. உனக்கு மட்டும் கேடுச்சுன்னா கீப்பர் கேட்க கேட்று. கீப்பர் கேடுச்சு. ரன் அவுட் அது உள்ள வந்து உன் பேட் அவர் போட்டுருக்காரா? இந்த அவசரத்துக்கு மேட்ச் ரிலாக்ஸ் ஆகும். இந்த பால் ஃபுல்லா போடுவாங்க. இப்படி எதுக்கு வைக்கிறேன்னு எனக்கு புரியல. எதுக்கு போலாம் நினைச்சேன். ஃபுல் டாஸ் பண்ணி மேல அடிக்க வேண்டியதுதானே. மேல ஏத்தி போட ரேஸ்க்கு அப்புறம் ராஜு ப்ரோ. இதுங்கடா ஃபுல் டாஸ் பால். அவன் பால் பார்க்கல. போனா ரெண்டு பேரும் நில்லுங்க. ஸ்கோர் என்னன்னா? ஏய் நான் என் ஷூ 420. நரேஷ்க்கு அப்புறம் கார்த்தி நான் ஸ்கோர் என்னாச்சு? இதான் அடிச்சிருக்கேன். காம்பவுண்ட் மாதிரி. அப்படி பார்த்தா அடிச்சாரா அவரு. இதுலயே வந்து 4-5 ஒரே ஒரு 4 அடிச்சாரு. மூடிங்க கண்டா.
மேட்சை பார்ப்போம் கொஞ்சம் அவங்களை என்ட்ரி பண்ணா பாய்ஸ். என்ன ஒழுங்கா ஆடிட்டு வாங்க போயிட்டு. டென்ஷன் ஆயிடுவேன் நானு. ஏய் தம்பி டேய் டென்ஷன் ஆயிடுவேன். பார்க்கலாமா டேய் டேய் பார்க்கலாமா போயிட்டு உள்ள ஆடி சொல்ல முடியாது, கடைசி வந்து போடுவானுங்க. அவங்க ஒரு டீம் இருக்கு, நைட் ரைடர்ஸ் சொல்லி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்களா, ஃபர்ஸ்ட் போடுவானுங்க. கமாண்டா வாங்கியாடா பாரு பாரு அவங்களே போடுறாங்கடா பாய் பாருடா. ஆனா நீங்க பேசவே மாட்டீங்க ப்ரோ யாருமே. அவன் டெம்ப் பண்றது நான் தான் பேசுறேன். இல்ல அந்த டெம்ப் பண்ணி விக்கெட் எடுக்கலாம். அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் ப்ரோ. ஆப்போனன்ட் இன்னும் வெயிட்டா இருக்கு. பேட்டிங் எனக்கு இது நல்லா இருக்கு. நம்மளுக்கு தான் விக்கெட் ப்ரோ. அது அங்க போய் நம்ம நல்லவன் அப்படி இல்ல, நம்ம போட்டு அதாவது விக்கெட் எடுக்கணும்னு சொல்றேன். விக்கெட் நல்லா இருக்கு. ஏன்டா இந்த பேட்டை தான்டா வெட்டினேன்னு சொன்னேன். போன மேட்ச் நல்லா இருந்தா. தெரியல. சரவி இருக்கடா அதான் வெட்டினேன்னு சொல்லிக்கிறான். ஸ்பீட் பவுலுக்கு மைண்ட் செட் அங்க போடுறது நல்ல வேலையா இருக்கு பாரு. இப்ப இதுக்கேத்த ஆளுங்க யாரு நம்மளுதுல ஏய் அந்த ஆறாருல அவன அந்த ஒரு நிதிஷ்கான பேட்டை வெட்டுவான். அப்படிதானே வெட்டினேன்னு சொன்னேன் நீங்க. ஆமா அடுத்த ஹேண்ட் தான். அந்த மாதிரி தெரியல. லைட்டா வெட்டிருக்கேன். பேட் நல்லா இருக்கு நீங்க. 4 அடி அடிங்க. இன்னும் வெயிட்டா தான் இருக்கு எனக்கு. ஏமாட்டீங்க. நல்லா இருக்கு. நான் சொல்றேன்னா அவர் நல்லா ஆடுவாருங்க. அப்படினா கீழ மட்டுமே 4 அடி அடிங்க. அவுட் ஆயிட்டு வந்தானே பரவாயில்ல. என்ன நினைச்சீங்க? பத்திரன் வந்தா கூட போடுங்க. வீடியோ போறீங்க. சூப்பர் போறீங்க. நீங்க வேற நம்மள பயப்பட முன்னாடி இறங்கி 4 வீஸ் வீசிட்டு வாங்க அப்படின்னு நானு. எப்படி 7 விக்கெட் நாங்க வந்து தெரியல. சிரிப்புக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியவில்லை மண்ணா. ஃபர்ஸ்ட் ஒரு நல்லா ஸ்விம் பண்ணாரு. ரெண்டு அடிக்கலாம். நல்லா கால் யூஸ் ஸ்விம் பண்ணாரு. என் பங்கை நான் முடித்து விட்டேன். கொடுக்குற காலம் தான் நான் பாத்து ஓடியே மலை உனக்கு கரெக்டா இருப்பாரு. ஆனா பேசிரணும். ஆமா அவன் வந்து பேசல நீ நீ ரன் அவுட் நானும் அப்ப அவுட் ஆயிட்டு வந்துடா அப்படிங்கறாரு. விஜய் அன்னைக்கு நல்லா பேசிட்டு விளையாண்டாரு. நல்லா விளையாண்டாரு. இன்னைக்கு ஓய் கமாண்டரா பா. நான் தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன் அம்பையரை பார்த்து. ஆமா நீயே அவனுக்கு கண்ணு காட்டி அம்பையரை பார்த்து அவுட் அவனே குடுக்குற பாக்குறா நீ அவுட் பட்டு செகண்ட் திரும்ப வந்து எடுக்க கொஞ்சம் கண்டுக்காம ஒரு வாரமா கையில பிடிக்கணும்ல. யாரோட ஏதோ சொன்னாங்க, மலையோட ஓடு 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 போடு பண்ணாங்க. எங்கடா போறான் போடு இன்னும் போலையா ஸ்டோரி வர நீ ஸ்டோரி போட்ட விஜய் எந்த இடத்துக்கு போனே யாருக்கு தெரியும்? எனக்கா தெரியும். எல்லா இடத்துக்கும் போவாங்க. எல்லா இடத்துக்கும் போவேன். நீங்க கூட வந்தா நீ 6 அடிக்கிறீங்க. கரெக்ட்டா நீ 6 அடிச்சு அப்பதான் ஓ நீங்க வந்ததாங்க. உனக்கு தான் கத்திட்டு சவுத் கவுல தெரிஞ்சது என்னமோ அடிச்சு ஆடாத. வெச்சானா என் பைக் நல்லா பட்ரிச்சு மிடில்ல பட்ரிச்சு நல்லா என் பைக் உனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு போடு பேசணும் தெரியும். தரையில பாத்தீங்கன்னா பைக் இதே மாதிரி தான பால் உனக்கு அடிச்சு கொஞ்சம் இல்லடா அது விட வேண்டியதானே ஏன் பேட் கொண்டு போற முடியலன்னா லீவ் பண்ணி விட்டுறேன். ஏன் கொண்டு போற பேட் ஏன் பேட் கொண்டு போகாத. இல்லனா வீசி நீ ஃபுல் ஷாட் ஆடு. அல்ல அது விட்டுக்கணும் இப்படி வச்சிருக்கணும். இல்லனா ஃபுல் ஷாட் போணும். ஒண்ணா அடிச்சிருக்கணும். டபுள் மைண்டட் ஷாட் நீ அடிக்க போய் அப்படியே வச்சிருக்க. இவன் எஸ்கேப் பண்ணான் அந்த மேட்ச். அதேதான் அடே எஸ்கேப் இப்படி தான். இதேதான். இப்படி கிளம்பி போவாங்க. இந்த இதுல ரீல்ஸ்ல வரும் ஒரு இடம். நான் பேட் தட்டலீங்க. இவரு வேங்க சுத்துறதுலயே அவுட் ஆகுறாங்க. நீ நிறைய போடா போல்ட். எஸ்கேப் பொறுமடா டேய். எஸ்கே வீடியோ பாக்குறேன். சரிங்களா? இப்படிதான் பாருங்க பாலுக்கு ஏத்த மாதிரி ஆடுங்க யோசிச்சு கேட்ச் தான் ஏறுது. அவன் பிடிக்கல. அதுக்குள்ள தலைவர் இது அரே ஏமாட்டேன் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். உன் பேக் எனக்கு ஒல்லியா இருக்குடா. நீங்க எடுத்து கொடுங்க மேட்ட கொடுங்க அப்புறம் இந்த வாரம் நான் மாத்திடலாம். ஏய் அது இல்லடா ஃபர்ஸ்ட் பால் மட்டும் பாருங்க. எடுத்து பட்றோம். ரெண்டாவது பால் பாத்தீங்கன்னா பொண்ணு. மூணாவது பால் இங்க தான் போடுறோம். லங்கன் பாத்துக்க. காசு ஹெல்மெட் ஃபேஸ் எப்படி இருக்கு? ஹெல்மெட் பண்ணுங்க. ஃபேஸ் இப்போதைக்கு வரல. பின்னாடி தொப்பிடா. கரெக்ட். காத்தினா. நாலு வாட்டி ஜானி லிஸ்ட்ல வீல் ரொம்ப வாண்டுவாண்டே அதுக்கு மேல ரொம்ப வாட முடியல. அதுதான் சொல்றேன். கொஞ்சம் ரொம்ப இதாகுது. ஒரு மாதிரி இங்கெல்லாம் வலி வருது அப்படியே. இந்த இடத்துல கால் சைடுல வலிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ரொம்ப வெயில்னா இந்த சைடெல்லாம் இது தொடர்ந்து தான் வலி வருது. இல்ல இல்ல இந்த
கமான் கமானா ஐயோட இதுல இருக்கு. ஏன்டா ஹெல்மெட் கண்ணாடி போட்டா எனக்கு ஒரு அப்படியே கண்ணு வந்து நெட்ஸ்ல ஆட வேண்டியதா இருக்குல ப்ரோ இங்க பாருங்க நான் கண்ணாடி போடுறேன் ஆக்சுவலி அவன் ஹைட்டுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல பவுன்ஸ் வராது கவலைப்படாத நான் மட்டும் அப்படியே புடச்சு வலிக்கு கொஞ்சம் புடச்சு மறுபடியும் விளையாண்டுருக்கான் அது அந்த போடுற கொஞ்ச நேரத்துல வருது ஏன்னா அது அப்புறம் இது இருக்கு பால் டாஸ் பால் ஸ்ட்ரைட் பேட்டா போடல இறங்குறவங்க விக்கெட் கொடுக்க கூடாது கவுண்ட் சொல்ல வேண்டியதானே ஏன் இவ்வளோ தூரம் ஓடிடுறீங்க ஏய் சம்பத்தை அது எங்க சரவணம் போயிட்டானே இவ்வளோ கொண்டு ஓ ஹெல்மெட் உள்ளே இருக்கு கால் சரியா சார் இல்லைண்ணா சர்ஜரி பண்ணணும்ண்ணா சர்ஜரி பண்ணணுமா ஆமாம் ஐயோ அப்படி சொல்கிறீங்க அப்படி போய் போயிருந்தா நான் 2 வருஷம் ஃபுட்பால் ஆமாம் முன்னாடி முன்னாடி அவன் ஹெல்மெட்டை கொண்டு வர சார் வாங்க வெளில கொண்டு வந்து அண்ணா இன்னும் 9 பேர் இருக்காங்களே 8 பேர் இருக்காங்களே ஏன் இருக்காங்க இல்லைங்கிறது வேறம்மா அவன் பேட்டு கால் மூவே ஆகலை நீ இன்னும் எவ்வளோ அடிக்கணும் 100 கிலோ வயசு ஆகிட்டு 124 இல்லை இப்போ எவ்வளோ அடிக்கிறீங்க தெரியல யாரு 26 இன்னும் போயிட்டான் பவர் பிளேல 60 அடிக்கிறானா 6 ஸ்ட்ரைக் ரேட் கிலோ விக்கெட் கொடுக்குறேன் என்னோட எய்ம் விக்கெட் கொடுக்குறேன் ஃபீலிங் மறுபடியும் ஒரு காதுல வந்து இவன் வேற ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா ஏய் அத ஏதோ படத்துல மறுபடியும் எக்ஸ பார்த்தோன்னே ஒரு முறை அதே அந்த மரகத நான் இந்த அவன் எய்மே நீ சென்னையில தூக்காத அடிச்சு பண்ணல அது சாங் நல்லா இருக்கு சென்னையில போய் எடுத்து பிடிக்கிறது முகம் காட்சி எதனா ஆமா எனக்காக ஒரு வார்த்தை பாடு முதல் நீ முடியும் எனக்காக ஒரு வார்த்தை பேசு அவன் சொல்றது அதுதான் எனக்காக ஒரு பாட்டு பாடு டிஃபிகல்ட்டா நீங்கடா அதுல அவன் சொல்றது வேற முதல் நீ முடியும் இல்ல இல்ல இவன் சொல்றது எனக்காக ஒரு வார்த்தை பேசுன்னு சொல்லுவான்ல அப்பதான் சாங் போயிட்டாங்க ரெண்டு பேரும் அந்த படத்துல தான் அதான் அதுதான் செத்து போயிடுவாடா அவன் செத்து போயிடுவா கல்யாணம் நாளை தான் பண்ணுவா ஆமா அப்புறம் தூக்கு மாட்டி செத்துருவாள் டார்ச்சர் பண்ற டார்ச்சர் பண்றான் தூக்கு மாட்டி செத்துருவான் அதுக்கப்புறம் தான் அவன் பேயா மரகத நாணயத்திலே இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா அடிச்சு மணிகஸ்தி இல்லைன்னு இவன் போடுவான் யாரு பத்திரானா இன்னொரு ஸ்பின் பவுலர் அவன் பேரடா ஓடு 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 2 அழுத்தலாம் எஸ்கே ப்ரோ பேட்டு தான் இதில் வாங்கணும் இந்த ஸ்பின் போட்டு வேலை ஃபாஸ்டா போட்டாரு அது அவன் ஆனா இங்க சொல்லணும் அது ரங்கராஜ் இல்ல அங்க அந்த கிரவுண்ட்ல போட்டால இந்த டீம்ல தான் போட்டாரு அங்கேயும் போட்டாரு நான் இருக்கேன் டேய் 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 அந்த கிரவுண்ட்ல நீங்க ஸ்வீட் கூடாடி லெக்ஸ்டிங் கவுட் ஆனீங்க அதுக்கு முன்னாடி கூட ஓய் இங்க வா சாவா இங்க வா கிட்ட டேய் ஒரு கத்தி வச்சிருக்கியா ஏதா இருக்கா வெட்றதுக்கு அங்க ஒருத்தனை வெட்டணும் சரவணா போய் கீழே விழுந்தலாம் ஆடுறாரு தூக்கிட்டாரு டக்குனு ஒரு பால் போடுறான் ட்ராப் கால் பண்ணி வா ஆவண்டா சூப்பர் 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 பாத்துட்டு இருக்கேன் யூஸ் பண்ணி எஸ்கே லைவ் கொடுத்துருக்கேன் நானு ஜண்டா போட்டான் நான் கரெக்டா கேட்ச் இல்லைன்னா விட்டுட்டான கேட்ச் விட்டான் ஏய் த்ரூவா போடுறா த்ரூவா போடு ஏய் ஏய் பின்னாடி போட்டாறா கீழ தான் அடிக்கிறேன் ஷாட் டேக்கன்டா பாய் டேக்கன்டா சரியான கேட்ச் பிடிக்க வேண்டிய கேட்ச் விட்டு போட்டு டேய் பாத்து அடிட்டு வாடா ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஹிட் வேண்டாம் கம்மிதான் ஏய் கீழே ஆடு கொஞ்ச நேரம் சரியா எடுத்தோனே பேட்டை தூக்காத
பாலை வாட்ச் பண்ணி கரெக்டா ஆடு. பேட பண்ணிக்கோங்க அது ஃபேன் இம்பாக்டா? ஏன் இம்பாக்ட் தான் எனக்கு பதிலா. இப்படி அம்பையர் வேணா இம்பாக்ட். ஏய் நின்ன டேய் யாசினே நின்ன இடத்துல இப்படி அடிக்க தானே போறான். எதுக்கு இறங்கு முட்டிக்கு 4 கயிறு கூட கட்டுறேன். அதை எடுத்து பேடு கட்டுங்க. நீங்க பேடு கட்டிட்டே வாங்க. அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு ஆர்வம் இருக்கும். பேடு நான் அந்த பேடு சொல்லல. நம்ம வந்து கிட்ட போயிட்டா கூட போதும். பேடு கட்டாடினா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அது அங்கதான் அவுட் ஆயிரல. ஓகே ஓகே வாங்க வாங்க. ஃப்ளோட்டிங்ல கண்டு வராத ஏமா அது பவர்ல பால் போல நல்ல கேட்ச் ஆச்சு. நீ அடிச்சதுக்கு பால் போல டிராவல் ஆகல. நீ வர மாட்டாங்கன்னு நினைச்சேன். நீ உனக்கு கேட்ட பேட் எப்பயுமே அடுத்தவங்க சொல்றாங்க அந்த பேட் நல்லா இருக்குன்னு ஆட முடியாது. அது எப்போ அந்த ப்ளூ பேட் இதுல தானே இல்ல அவங்கெல்லாம் வந்து இந்த பேட் நல்லா இருக்கு பட்டா போகுது. நான் பாரு இல்ல பேட் வைக்கணும் அதான் ஆடுவேன். அவருக்கு வேற எதுவும் இல்லை. பெரிய புடுங்க எப்பயும் அவுட் ஆயிட்ட முடியல. நேசியாம இன்ஜிரி வாங்கிட்டு இப்படி நின்னுட்டு போட்டோ எடுத்தீங்க போஸ்ட் கொடுத்து 6 அடிச்சீங்க. அதெல்லாம் இருக்கு. வீடியோ இருக்கு. வீடியோ இருக்கு அவ்வளவுதான். அந்த 6 வேணா நீ போட்டோ அடிக்கும். ஏய் யோ என்னடா நம்மளோட த்ரோ பாய். ஏய் என்ன பண்ணு? ஃபீல்டரை பார்க்காத ஓடுற. ஏனா பிரஷர் போடுறீங்க? வைத்திகர ஃபீல்டரை பார்த்து அங்க நின்னு மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கான். அதே அடிச்சா ஃபீல்டரே தான் வேடிக்கை பார்ப்பாங்க. ப்ரோ அப்ப கேட்ச் எடுத்து அவனே திரும்பி பார்க்கறான் பிடிக்கிறானா இல்லையான்ட்டு. அதுவே நீ அதாவது எப்ப தெரியுமா நம்ம ஓடிட்டே இருந்தா அவனுக்கு ஃபீல்டருக்கு ஒரு நிமிஷம் பதட்டமாகும்ல. அப்படித்தான் பதட்டமாகும். நம்மளே அவன் பிடிச்சிருவான் கான்ஃபிடென்ட்ல நின்னா. கோபி நம்ம டைவ் அடிச்சாரா நீ பார்க்கல? தவழ்ந்து போயிட்டு இருக்காரு. இப்படி போறாரா கேட்ச்க்கு? இதுக்கு வேலை இல்ல. தவக்கலைனா தூங்கிலே ஆயிருக்கும். அப்படி அங்கிட்டு பாக்குறேன் கால் விட்டு வேலை அந்த உருள்றதெல்லாம் நமக்கு ஓடி வரும்போது பேட் எப்படி கொண்டு வர சொன்னேன். என் கேட்ச்னால விட்டாரு. உன் கேட்ச்னால விட்டாரு. அதுக்கு அடுத்து கேரு அவர் பாடுதான் அதே மாதிரி கேட்ச்ல அவர் மட்டும் போய் தானா பிடிச்சிட்டு வர்றாரு கேட்ச். யாரு? நீங்க தான். ஏய் அது நல்ல கேட்ச். இல்ல நீ அவன் கேட்ச் மட்டும் விடுறீங்க. ஏன் பால்ல ஏய் உன் கேட்சாண்ட எடுத்த கடைசி பால் நான் தான் உன் கேட்சாண்ட எடுத்தேன். அதே விடுங்க இந்த கேட்ச் சொல்றேன். கடுப்பாயிரும். அது எங்கேயோ இருக்கு. கடுப்பாயிரும். பவுலிங் போடுறாருல பவுலிங் அது போடுறது கேட்சே இல்ல பாய். அதே மாதிரி ஸ்கின் டோன் ஒயிட் அதே மாதிரி கையில போட்டுருக்காரு பாருங்களேன். ஓடி வரும்போது பாருங்களேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு. எனக்கு அப்ப தெரியல. இல்ல சொல்லிரு. அதான் சொல்ல வரேன். நீ சொல்ல வரேன். அதே மாதிரி உடம்பு உடம்பு உங்களுக்கு தெரியல. எனக்கு கண்ணு தெரியல. அதான் நான் பேச சொல்றேன். கண்ணு தெரியல. அதனால சமையல் மோரல்ல தம்பி மாதிரி இருக்காரு. சின்ன வயசுல பவுலிங் ஆக்ஷன் பாருங்க. பாருங்க நம்பர் எஸ்கே பவுண்டரி அடி பாருங்க. எஸ்கே பாருங்க பேட்டிங் நிக்க சொன்னா இப்படி நின்னுட்டு லெக் சைடுல பவுண்டரி அடிக்கிறாரு. கம் ஆன் எஸ்கே. இல்ல லெக் சைடு பவுண்டரி வருங்க. நீங்க எங்க போயிட்டு இருக்க? பாருங்க பாருங்க காட்டி சொல்லலாம் போறாரா லெக் சைடு பவுண்டரி. பேட் தான் ஆனா பால் கீப்பர். நானா ஹாஃப் சைடு பால்னா பால் காடுங்க. எல்லாம் லெக் சைடு ஆடாதீங்க. தமிழ் கமெண்ட்ரி எடுத்து கட் கொடுத்துப்பானுங்க. எஸ்கே பால் வாட்ச் பண்ணுங்க. எஸ்கே பிக் ஓவர் ஆலட்ரா டேய். இல்ல நேர்ல ஒரு ஆளா ஆகுறாங்க. ஸ்லிப் வருங்க. இது சாப்பியா? அவுட் ஆயிடுது. ஸ்லிப் வருங்க. இது அப்படி இவ்வளவு சாடு பண்ணல இருக்கு. அதுனா எல்லாரும் அவுட் ஆக சொல்லி வச்சிருக்காங்க. இல்ல கை பண்ணிட்டேன். ஸ்லிப் ஓதிங்க. எத்தனை ஸ்லிப்னு? 3 ஸ்லிப் வீசிரணும் பேட்டை. அப்படியே கலந்துருவாங்க. ஒரு பால் நம்ம இப்படி வச்சிட்டே இருந்தா ஸ்லிப் பண்ணிப்போம். வாரி இந்த ஸ்லிப் வீசறா. இவர் பாரு ரேஸ் டாக் பிடிக்கவே மாட்டேங்குது. ஒரு ஸ்டெப் முன்னாடியே நிக்கலாம். அதுதான் இல்ல நான் தான் வெயிட் எடுத்துட்டாங்க. வெயிட்டா தான் இருக்கேன். எனக்கு வெயிட் வேணும்னா எடுத்தேன் ப்ரோ. நான் உடம்புல இருந்து பால் எடுத்தால சுத்தமா வேற வாயில அசிங்கமா இருக்கு. என்ன எனக்கு புரியல. என்ன ஷாட் இது? இப்படி நீ டிஃபென்ஸ்ரா என்னடா கீழ குமிஞ்ச நீ சொல்லு. நீ டிஃபென்ஸ்னா இதுதான் டிஃபென்ஸ். உங்க ஊருக்கு இது டிஃபென்ஸா? இப்படியா மேல எதுக்கு போற? அடிக்க தானே போன. அந்த பாலுக்கு அடிக்க தான் பவுன்ஸ் கிட்ட வந்து ஆச்சுடா. ஷாட் என்ன முதுகுல வாங்குறா? பிச் பண்ணி வாங்குறாரா த்ரூ பேட்டா? பிச் பண்ணி தான் வாங்குனாரு. ஓடுனது பாக்க இது கோட் விட்டுறோம்னால வேணாம்டா வெயில் இல்ல. வெயில் அடிக்குது. கிட்டங்க இருடா நான் கேமரா ஸ்கில்ஸ் கொண்டு வரேன். ஓகே. ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணலாம். உனக்கு அந்த வேலை தான்.
நேரத்தில் உனக்கு அசிஸ்டன்ட் வருவாங்க சம்பத் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்க அவங்க? இதில் இருக்காங்கன்னு சொன்னாங்க தெரியல. நான் விளையாடுறதுக்குள்ள எனக்கு டேய் ஏதாவது வாங்கிட்டு தான் சாப்பிட்றதுக்கு தக்காளி சாப்பாடு ஏதாவது. நான் ஒரு ஐடியா வச்சேன். இந்த மட்டும் ஒரு 100 போட்டால் தக்காளி சாப்பாடு போட்டேன்னு வைங்க. விளையாட வைக்கியா? ஓடாது. எவ்வளோ வாங்கி தின்னுட்டு விளையாட மாட்டேன். விளையாடுவாங்கண்ணா அதெல்லாம். 2 மேட்ச் விளையாடுற டீம்லாம் கம்மி தான். வர டீம் தான் ஜாஸ்தி இருக்குது. இப்போ நம்ம ஆல் அவுட் எடுத்துட்டோம்ல. இதானே கடைசி விக்கெட் எடுத்த. நம்ம ஆல் அவுட் எடுக்கிறோம்டா. ஓடு ஓடு ஓடு. மேகிட்டோ எடுக்கல. ஏய் பாத்து 3 போகாத. நல்ல வேலை விழுந்தானா நேரம் அவுட்டு. யாரோ யார் விழுந்துச்சா? கேன இடம் தெரியுமா இருக்காது. சம்பந்தம் போனாங்க துணி பிரணேஷ் தெரியுண்ணா. பிரணேஷ் வரலையே. வந்துட்டு இருக்கிறான் அவனா. பிரணேஷ் வரானா? யார் கூட வரான்? சம்பத். சோட்டோட ஃபோன் அடிச்சா சோட்டோ கொடுக்கல. ஏய் 42 பால். என்னடா 7 7 ஓவர் ஆச்சா? தண்ணி கேன் மட்டும் எடுக்க முடியுமா? எவ்வளோ அடிக்க பாருங்க. அந்த வீடு அது எப்போ எடுத்தீங்களா? அந்த இடம் தான் 78க்கு 89. பக்கத்தில் வந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது விடுவோம். தட்டி விட்டா போதும். 2 கிட்ட போயிருக்கு. 2ஆ? நீ வந்துட்டு கூப்பிடாங்க. வந்துட்டு கூப்பிடு. கோபினா விஜய் மாணிக் அங்கே வளர்றான்னு பாருங்க. இவர் சரவணாபுரம் பார்த்தாராமா. ஏய் இல்லை பயாஸ் பார்த்தான். சாப்பிட்றதுக்கு என்ன வருமா வராதா? வராது. ஏய் ஏதாவது வருமா? பயாஸ் மோர் இருக்கானா? இல்லை இப்போதான் முடிஞ்சிச்சு. இருக்கா? இப்போதான் முடிஞ்சிச்சு. இருங்க பார்க்குறேன்னு இருக்காரு அவரு. ஏன்டா பாரு டைலாக சொல்லு. இருக்குடா தப்புஸ்டா. ஏய் இன்னொன்று இருக்கு. யாருக்காவது வேணுமா ஏதாவது? மோர்னா நாங்கள் வேற மோர் நான் அவர் கேட்ச் பிடிச்சா நீங்க பார்க்கலையா? வீசுறேன். அங்க எனக்கு எவ்வளவு அவர் பாயிண்ட்ல கொடுத்த கேட்ச் பாத்தீங்களா நீங்க ஒத்த கையில? அன்னைக்கு நான் பவுலிங் ஓட நீங்க வரல. எனக்கு ஜெயிச்சோம்ல. கொடுத்த வாடி போட்டு போயிட்டே இருக்காரு. வரலடா ஜெயிச்சிருவாம்டா. நான் 2 மேட்ச் ஜெயிக்க வச்ச டீம் தெரியுமா? என்னடா ஜெயிக்க வச்சேன். கடைசிக்கு அவர் விட மாட்டாரு பையன். கேளு நான் நின்னு ஆடி ஜெயிக்க வச்சேன். உங்களை விட நான் தான் வின்னிங் ரேட் அதிகமா வச்சிருக்கேன். நான் இருக்கிற மேட்ச் மட்டும் தான் ஜெயிக்கிறீங்க. கரெக்டா கமாண்டா. அதான் உண்மைதான். ஏய் அதுவே உனக்கு ஓகே தான். ஷாட் என்ன ஆகுனா ஓடி ஓடி டயர்டாகும். டயர்ஸ் பிரச்சனை இதுதான். ஓடி ஓடி டயர்டாகும். இப்போதைக்கு டயர்ட் ஆயிடும். அப்பா ஆச்சி மேட்ச் சூடாயிடுச்சு. ஆமா அதைத்தானே சொல்றேன். அதுக்குள்ள கிளம்புனீங்க. 4 கேனு யாசினே அப்பா சாயங்காலம் ஃபங்க்ஷன் ஆடுறோம். கொண்டே கொடுக்கணும். மாறியே தெரிஞ்சு நிக்கிறது. கடா நீ இப்பே போல ஆறுங்கடா. இப்பே போல. நைஸ் பேட்டிங் ப்ரோ. ஓடிடாடே ஆடுறா பேடு. சூப்பர் பேட்டிங். கமாண்டரே. யாருக்காவது வேணுமா? கம் ஆன் பாய்ஸ். வாடா ஏறுடா. பயாஸ் சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து இந்த சிங்கல் அந்த மாதிரி ஏதாவது லெமன் இருக்கா? நிழல்ல கூட நின்னுடா இப்படி. சாப்பிட்டா வந்தா இல்லடா. போலாம் வீட்டுக்கு. உங்க அம்மா என்ன சொல்லிட்டு வந்தா? உனக்கு ஷூ தரங்க. ஓடி ஆடி சம்பாதிக்கிறது எதுக்கு தாண்டா? இது அப்படியே வாயில கூடுறது தானே. 10 லிட்டர். நைஸ் பேட்டிங் ப்ரோ. 10 லிட்டர். என்னதுடா அது? ஏதாண்டா குளுக்கோ ஃப்ரீ கொடுத்தானுடா. அது தண்ணியில போ. அது குளுக்கோ. நல்ல பேட்டிங்னா அண்ணா அப்படியே தான் இருக்கு. அப்படியே அந்த பாஸ்ட் நினைச்சேன். அந்த அது சும்மா வாயில போட்டுக்கணும். வாயில போட்டு. தண்ணியில போடக்கூடாது. வாயில போட்டு அப்படியே வாயில சாக்லேட் மாதிரி. அது ஃப்ரீ குளுக்கோஸ்க்கு. வேற யாருக்காவது? உங்களுக்கு? வயாசே போதும். லெமன்
நான் லெமன் இருக்கானா டேய் இங்க ஒரு எட்டா ரோஸ் மில்க் இருக்கா அது கிணறு பாரு ஆரஞ்சு கிணறு எட்டா ஒரு கிணறு தெரியுமா அது ஏய் வா தள்ளி விட்டுறலாம் லெமனு ஆரஞ்சு எல்லாம் இருக்கு தள்ளி ஆரஞ்சு கொடுங்க ஆரஞ்சு கொடுங்க நான் லெமன் கொடுங்கப்பா யாரும் அந்த ஃபோன் பண்ணா அட்டன் பண்ண வெளியே வரேன்னு சொல்லுங்க சரியா லெமன் அட்டன் பண்ணி ஷாட் டேய் லெமன் நல்லா தான் நைஸ்ரா குட் கால் டேய் என்ன குளுக்கோஸ் ஜூஸ் எங்க இருக்கு சரியான கிணறு இருக்கு பாருங்க கிணறு நீங்க பாப்பா ஏய் ஏய் டேய் பாத்து தள்ளி விட்டு கழுத்து எனக்கு எவ்வளவு எடுத்தாங்க உனக்கு ஏய் தம்பி எனக்கு வீசிட்டீங்க எனக்கே தெரியாது கழுத்து நான் யார் யார் நான் ரெண்டு அவங்களே கமெண்ட் பண்ணி சொல்லி ஷாட் பா நைஸ் ஷாட் போகாது அந்த பக்கம் போகாது வாழ பாருங்க ஏய் போறாது இல்ல ஏய் ஸ்டெப் போகுதுடா உள்ள கல்லு போட்டா 5 நிமிஷத்துல வண்டி வருது 2 4 ஏய் கவுண்ட் பண்ணுங்க யாரா எவ்வளவு சொல்லுங்க நான் ரெண்டு நான் ஒண்ணு அவர் எனக்கு 4 நினைங்க 4 தம்பி நான் அவர் ரெண்டா ஒண்ணா இது மோர் ஒண்ணு இது ஒண்ணு 2 6 நான் ஒரு மோர் 7 காட்டுனா 7 நான் அவரு அதெல்லாம் குடிக்க மாட்டேன் டேய் நீங்க எத்தனை சொல்லுங்கடா யாஸ் அப்படி சொன்னீங்கன்னா குடிக்கிறவனை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கும் எனக்கு பயாஸ் செட்டே ஆகாது 11 12 கரெக்டா அந்த காலேஜ் வந்து அந்த கோயில் தான நடந்தது 12 அந்த காலேஜ் அந்த கோயில் தான நடந்தது வேலை முடிஞ்சது என்ன சொல்லுவாங்க எடுக்கும்போது நீ கவுண்ட் பண்ணிக்கணும் தம்பி என்னைக்குமே அதான் உனக்கு ஈஸி 10 லிட்டர் போட்டுக்கோ நீ எல்லாமே லெக்சர்டே சுத்துற அப்படியே சரவணே ஆனா பட்டுச்சுனா போயிடும் இல்லைன்னு சொல்லல பட் ஆனா ஃபிளிப் பண்ணி ஆடி பழகும் எல்லா பாலும் படங்கிறது கிடையாது இல்ல 2-3 ஷாட் வச்சா பரவாயில்ல ஒரு ஷாட் மட்டும் வச்சுக்கிட்டு ஆமா சிவாங்கிற கேட்டகரி என்ன ஷாட் இருக்க போகுதுல கேளுங்க தெரியலையே செகண்ட் மேட்ச் கேளுங்க அவன் தான் 2 ரன்னுக்கு மேல போயிடுவேன்னு சொன்னேன் ஆல்ரெடி அதான் புளியா என்ன முதுகுல வாங்கினா அவுட் எப்படிங்க ஓட முடியும் எப்படி வாங்குறாரு பாத்தீங்களா முதுகுல வாங்கினா எப்படி எழுதி கேக்குறாங்க முதுகு தானே அப்படிலாம் கிடையாது முதுகுங்கிற இப்படி நின்னுறாருனா இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க முதுகுன்றது ஹைட் ப்ரோ அது எப்படி எழுதி முதுகுனா அவுட் நீ போங்க கேப்டன் அப்படியே இறங்கி போங்க டேய் அவரே கொடுக்கலடா ஹைட் கொடுக்கவே இல்லடா சொல்ல முடியாது இவங்க கத்துற பயம் உங்களுக்கு ஆமா கத்துற குடுத்துறாங்க சொல்ல போனா என்னன்னா அவங்க ஜெயிச்சா 2க்கு 2 ஜெயிச்ச மாதிரி கணக்கு அதனால அவங்க அந்த Trophy அவங்களுக்கு. டிராஃபி அவங்களுக்கு அந்த பிரஷர் போடுறானுங்க புரியுதா ஆனா நம்ம அதை யோசிக்கவே பாத்தீங்களா நம்ம வந்து நம்ம மேட்ச் விளையாண்டோம் அவ்வளவுதான் இல்லனா அந்த மைண்ட் பண்ண கரெக்ட்டா அந்த லைன் இருக்கு பாத்தீங்களா எப்படி ஆடுறாங்க நீ அடிச்ச அடிக்க அவ்வளவுதான்டா வரும் எவ்வளவு அப்படியே நிறுத்துனீங்கன்னா அப்புறம் எங்க இருந்து மிடில் பேட் மொத்த டீமே வருது கட்டறக்கு பிரஷர் போடுறாங்க நல்லா இருக்காது இதுதான் பேட்ஸ்மேன் பிரஷர் ஏன் ஓடுறாருன்னு தெரியல இப்படி டேய் சரி விடுங்க ஆடுறாருல ஒரு நாளும் அது நல்லா இருக்கு ஸ்கோர் என்னன்னா ஏய் 44 எத்தனை வரணும் இது 70க்கு 80 ஏய் அவங்களுக்கு தண்ணி தரலையா பேட்ஸ்மேனுக்கு தரணும் நான் அடுத்து கொண்டு போங்க தண்ணி எடு பாவம் போய் யாரா நல்லா பேசிட்டு என்னடா இது உள்ள போய் சத்தியமா சொல்லுனா இது ஒண்ணு மட்டும் வராதுன்னு சொல்லுனா சீரியஸா லெக்ல எல்லா பாலும் வராதுன்னு சொன்னானா அண்ணா 70க்கு 80 சொல்லுங்க மாட்டானா சுத்தமா தான் அடிப்பியா அது ஓகே மலை ஆனா நான் காத்து சொன்னா 70க்கு 80 10 ரன் டிஃபரன்ஸ் உள்ள போட்டா என்ன வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் ஒன்னாலும் கேட்க மாட்டேன் எத்தனை பால் பாப்பாங்க ஏய் உள்ள தூக்கி போடுறான்னு சொல்லலாம் வேலை முடிஞ்சு போச்சு அவனுக்கு போடறது இல்ல ஆமா உள்ள போட்டாங்க யாக்கர் போட்டாங்கன்னா இருங்க நீங்க சொல்லி முடிச்சு போறாங்க இருங்க கட்டி கொடுத்துறாதீங்க எப்படி பயப்படுற ஸ்பீடு ஓவர் ஸ்பீட் நல்ல பயப்படுறாரு அருண் தானே அவன் தான் காட்டு மாதிரி மாதிரி இருந்தான் அருண் தான் அப்ப அவர்தான் ரொம்ப பயங்கரமா இருந்தாரு அந்த பேட்டிங் பிடிக்கும் போது நல்ல வந்தாரு இப்படி நான் கூட யோசிச்சேன் அடிக்கல அடிக்கல ஆனா இவரை எதிர்பார்க்கவே இல்லை குண்டா இருக்கிற நரேஷ் பால் தூக்கி அடிச்சாரு பாத்தியா சிக்ஸ் கடைசியா ஒரு 6 அடிச்சாங்க டாஸ் நல்ல பேட்ல நல்லா ஆனா நம்ம டாஸ் பால் பவுலரே அடிக்கிறாங்க ஷாட்ரா கைக்கு தான் போறாடா நான் எங்க போகுதுன்னு நினைச்சேன்டா இப்படி யாராரு விளையாடுறாரு கீழ ஏய் ஒருத்தன் சொல்ல மாட்டேன் இப்படி யாராரு டிஃபென்ஸ் இந்தா இப்படி ஆடையில யாக்கர் பால் போட்டா இப்படி இப்படி படுத்துறாரு எந்திரிக்கிறாரு அப்படியே பேட்டை வச்சிட்டு அது நான் வேற ஆள் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல அதுக்கு அடுத்து பார்த்து இவர்தான் நரேஷ் பாலர் பாயிண்ட் இன்டர் படுத்தாரு யாக்கர் தான் போட்டான்னு நினைச்சேன் பார்த்தா என் பால்லே படுக்கிற ஸ்பின் ஓட்டு பேட்டிங் மாதிரில இதுக்கலாம் சரியா
நான் போடுறேன் லெக் சைடு சிக்ஸா அதே தூக்கிரும் அங்க இருந்து ஃபர்ஸ்ட் வாங்கிக்கலாம் அடிப்பானா ஏய் batting டா டேய் குட்ரா குட்ரா பாரு பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடுறானா மாறி மாறி ஆடுறான் பாரு அது அந்த மாதிரி தான் இவர் எஸ்டி ஆடணும் இப்போ போர் முடிஞ்சது இல்ல இல்ல ட்ரிங்க்ஸ் பைக் கேளு போர் முடிஞ்ச அப்புறம் போட்டா எப்படி நாங்க இருங்க 10 ரன் டிஃபரன்ஸ் சொல்லுங்க பாலுக்கும் ரன்னுக்கும் பொறுமையாவே அடிக்கும் தட்டிட்டு அடிக்கணும் ஏற்கனவே பாத்தீங்களா இருங்க ஒரு பால் இங்க வா எப்படி என்ன பாத்தீங்களா பழிய தூக்கி இதுக்கு தான் நான் கம்முனே இருக்கிறது இவர் கொஞ்சம் பேட் ஃபேஸ் ஓபன் பண்ணி ஆடலாம் அவன் என்ன பண்ண கையில கொடுத்துட்டு வரியான் அவ்வளவுதான் தவிர மத்தபடி ஒண்ணும் அதனால வந்து விட்டுருங்க நான் சுத்த வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் ஆனா ஆஃப்லயே சுத்துங்கறேன் 70 அதான் 10 ரன் டிஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு 4 ஃபோர்ஸ்க்கு தான் ஈக்குவல் ஆயிரும் ப்ரோ எங்கயோ பட்டு ரெண்டு போயிடும் ப்ரோ நீங்க வெயிட் லெஸ்ஸா இருக்க எடுத்துட்டு போங்க பேட் தான் முக்கியம் ப்ரோ உங்களுக்கு பவரோட பேட் தான் முக்கியம் உங்களுக்கு அடுத்த வருஷம் அவனுக்கு அந்த பேட் சுத்தில எடுத்துட்டு வந்தியா வீட்ல இருந்து சுத்தியில் இல்லையே கிரிப்புக்கு வந்து எட்டு வந்தேன் ஏய் கிரிப் போடலாம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அது ஒண்ணு வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா அது வெளியில போயிடும் இல்ல வெயிட்டா இருந்தா முன்னாடி வந்துடும் ஒண்ணு வெயிட்டா போயிருக்கும் இல்ல வெயிட் கம்மி சாரி முன்னாடி வந்துருக்கு ரெண்டுல ஏதோ அதை கழட்டி எடுத்துரு அந்த பேட் நம்ம செட் ஆகுது அதோட போடுறா மாத்தி விட்டு அது மேலேயே போடுறா போட இன்னும் இதா இருக்கும் நான் வேறே வெயிட் பேட் இந்த க்ளோவா இன்னர் க்ளோவா இது எடுத்துட்டு போய் ஆடுறேன்டா இது ஆமாடா நான் தட்டல ஆடிராதீங்க பேட் இதாயிரும் என்ன ஆகும் தட்டவே இல்ல பேட் தட்டவே இல்ல பாதி தான் தட்டினேன் என்ன ஆகுதுன்னு பாப்போம் சரி பால் இருந்தா கொடுங்க தட்டி தரேன் நியூ பால் எங்க ஹேமர் எங்கடா எடுத்துட்டு வர சொன்னேன் இதெல்லாம் எடுக்காம வர மாட்டான் நான் வீட்டுக்கே போறேன் பேட் வெளிய வச்சு போயிட்டான் ஹேமர் பூட்டி இருந்துச்சு ரூம் இவன் வர மாட்டான்னு சொன்னேன் வருவான்னு சொல்லி என்கிட்ட க்ளவ் நான் வர மாட்டேன்னு சொன்னேன்டா வந்தா டவுட்ரா அப்படினா மூஞ்சி அங்க எங்க பாக்கறது ஏத்தி கண்ணு தெரியல இங்க வா என்ன சொல்றீங்களா நான் ஃபயர் சுத்திங்க போடு ஒரு 150 கிராம் இருந்துச்சு ஆதி ஸ்டிக்கர் கேட்டாரு எந்த கிட்னி கார்டுனா ஆதி காசு எங்க வேணா வேணும் பாருங்க நல்லா இருக்கு காசு போட்டாரா ஆடும்போது ஆதி காசு போட்டாரா சொல்லிட்டேன் தென்னை மரத்தை பிஞ்சிரு பாரு கொஞ்சம் அப்படி வை இப்படி வை சொன்னா 2 மாசத்துல தரணும் ஏய் 24 ல புதுசா ஒரு எமா போட்டுப்பா போட்டுன மச்சான் ஏய் வா சீனியர்ஸ் இல்லடா வேற ஒரு எமா இருக்கு புது எடிஷன் மட்டும் இருக்கு எனக்கு அந்த எஸ்எஸ் தான் இஎம்ஐ போட்டுக்க சொன்னா பஜாஜ் எனக்கு அந்த கேஜி ரெட்ரோ தான் வேணும் ஏய் அவன் போய் ஆதி கொடுத்த இடத்துல பேக் சூப்பரா இருக்கு இன்னொரு 5000 ரூபாய் ஃபுல்லா அவனுக்கு கேட்டாடாமா நம்பர் கேட்டான் ட்ரைனிங் இது ரெட்ரோ தான் இன்னும் நல்லா இருக்கு அப்படினா எஸ்எஸ் ரா லூசு பையல ஏய் ரெட்ரோ சொன்னேன்டா கடைசி அந்த ப்ரொஃபைல் ட்விட்டர் ப்ரொஃபைல் காமிச்சது பொறுமா கடைசியா குட்கால் அந்த ஒரு ஃபாஸ்ட் போர்டு பால 3 ஓவர் டீசென்ட்டா ஆடிட்டு மித்தவங்க எல்லாம் அட்டாக் பண்ண சொல்லுங்க ஏன் க்ளவுஸ் கேட்டாங்க ரேஸ் இந்த என் லவ் தான் பிஞ்சிருச்சே தெக கொடுத்துருக்கான்ல டேய் 3 ஓவர் ஆச்சடா இது நான் கூப்பிடவே இல்லடா அதெல்லாம் இங்கிட்டு போயிடும் அதெல்லாம் போயிடும் அந்த பேட் ஆஹா அவன் நம்பர் வாங்கலாம் அவன் நம்பர் நாங்க வாங்கல ரொம்ப நாள் நெட்ல இருக்குன்னு எடுத்துக்கோ அவன் பேட் வேற கொடுத்துருக்கான் ப்ரோ நான் ஆமா انا கிளவுஸ் அவன வாங்கிட்டு வந்துட்டானுங்களா கூப்பிடு எங்க இருக்கான்னு கேளுங்க ஏய் என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு இல்ல டோட்டோ இல்ல லவ் மட்டும் குடிக்காரனா ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நரேஷ் கொடுங்க செருப்பு கைட்டு அடிக்கும் அது பவுலிங் எடுத்துக்கனா அது அப்படி சொல்ல கூடாது யாரா கேரளா ப்ரோ எப்படிடா ஆடுறோம் ஆடுங்க இதோ ஒரு அண்ணா கோபினா ஏசியாவை எப்பயுமே 7வது 8வது இருக்கு இல்ல சரி ஆனா வருஷம் என்னது உசு பேத்தி விட்டு இல்லனா மனசாட்சி ஆடுது நானே சொல்றேன் அதான் சொல்றேன் ஓப்பனிங் எடுக்கதான் சுத்துவானே யார் அத்தனை கரெக்ட் மிடில்ல இறக்க கூடாது அதான் சொல்றேன் மிடில்ல இறக்க கூடாது அவர் என்ன ஆடியே பழகல அவரை போய் கடைசில இருக்கணும் கடைசியா டவுன் இல்ல டவுன் 7 டவுன் அவர் வந்து நீங்க இப்பதான் ஆட வச்சு பழகி போன மேட்ச் என்ன தெரியுங்களா அவர் நாட் அவுட் மீதி எல்லாரும் அவுட் ஆமா இந்த டிப் போட்டு அதாக்கா இப்ப பாரு என்ன கோபினா வெயிட்டா நான் இது பாருங்க நல்ல வேலை
ஏய் எஸ்கே பாஸ்கெட் லெட்ஸ் கோ நிறைய டைம் கிடைக்குது இதுக்கு மேல சான்ஸ் கிடைக்காது எஸ்கே. அவுட் இல்ல, எங்க அவுட்? கோபினா அங்க வரனா அவுட் இல்ல. கோபினா யாரு என்னங்க? செலக்ட் பண்ண போறாங்க யாரோ உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க ஆளகானா அவர் போயிட்டாரா அவர் ஃபேன் அவர் பையன் எட்டாவது படிக்கிறான் இப்போ புரியுங்க அவனா விளையாட சரி பொண்ணு வந்து 10வது படிக்கிறா விளையாட கூட்டு வந்தாரா அவரு விளையாடுவாரு அவர் ஒரு மேட்ச் ஆடிட்டு வந்துட்டாரு ஏதாவது இல்ல விளையாடுறேன் அப்படின்னாரு ஆனா அவருக்கு பண்ணது 12 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு போய் அப்புறம் அவர் போயிட்டு அவங்க அம்மா கொண்டு தள்ளிடுவாங்க அவனை அவரை கட்டிங் மட்டும் போட்டுக்கோங்க எவ்வளவு ரன் எத்தனை மணிக்கு எத்தனை ரன் நம்ம காட்டு வைக்கிறோம் அவுட் ஆனா அவுட் ஆயிடுவாங்க மேம் அப்படினு அப்படியே ஆடிட்டு இருக்காங்க அவங்க தெரியுமா என்ன சொன்னா போய் எத்தனை மணிக்கு எத்தனை ரன் 60 பால் 75 ரன் 15 ரன் தானே ஓவர் பண்ணிலாம் பார்க்கறாங்க அதாவது நான் சொல்றேன் என்னன்னா வேற ஷாட்ஸ் யூஸ் பண்ணி கத்துக்கிறதுக்கு தானே டைம். போய் பேசி பாப்பா நல்லா இருக்குங்க. ஓடு பாப்பா ஓடலாம் முடியாது இரு ஜூம் பண்றவனே ஒண்ணும் இல்ல. அழகா தட்டி விடலாம், ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடலாம். கட் பண்ணலாம்ன்றேன். பண்ணா போயிட்டே இருக்கும். சாம் அவர்கள் மென்டராக உள்ள போய் கொண்டு இருக்கிறார் 60க்கு 75. அவரை ஜூம் பண்ணி வைக்கிறேன் ஷாட் நிறைய ஆகுதுல டைம்ல 2 டேய் கொஞ்சம் குயிக்கா பண்ணா. ஏன்னா சார்ஜராக ஏதோ 3 மினிட்ஸ் காட்டுது ஆ சார்ஜர் தானே 3 மினிட்ஸ் காட்டுது இத்தனை ஆண்டா இருக்கு என்னமோ எல்லா கலரில் யாசின் அருமையாக எஸ்கேக்கு சொல்லி கொடுத்துள்ளார் இங்கிட்டு சாம் அவர்கள் அவர் ஃப்ரெண்டு நரேஷ்க்கு கவனமாக சொல்லி கொடுத்துள்ளார் ஆஹா அருமையாக ஸ்பீச்சிங் பண்ணுகிறார் சாம் அவர்கள் இங்கிட்டு யாசினும் எஸ்கேக்கு பாடம் எடுத்து கொண்டுள்ளார் என்ன பண்ண போகிறார்கள் பேர் ஏதோ சுரேஷா என்ன பேர் நான் பேரு இவன் தான் ஏய் கேமராக்குள்ள சரவணன் தான் புலின்னு அந்த பாஸ் போட இவர் தான் பாஸ் போட்டா அப்படி. ப்ரோ பாஸ் இவர் தான் போட்டா. யாஸ் இங்க அவங்க இருக்கான். பாஸ் இவர் தான் போட்டா அப்படி. ஆமா ஆமா நீ எத்தனை ஓவர் இருக்கு? இவரே படுத்துக்கிட்டாரு ஒரே ஒரு டைம் வச்சுட்டு போண்ணா கோபினா ஒரே ஒரு டைம் ஜூம் இதில் வச்சுட்டு போங்க மாறிடுச்சு கொஞ்சம் ஜூமில் மட்டும் வச்சுட்டு போங்க இவர் ஒரு ஓவர் தான் போட்டா அப்படியா? மலை ஒரு ஓவர் தான் போட்டா அப்படியே அவரு. யாரு ஒரு ஓவர் போட்டவரு. ஆமாங்கண்ணா அதுதான் அந்த ஒரு ஓவர் தான் நான் அங்கிட்ட இருந்து திரும்பிட்டு இருந்தேன் பயப்படுறா அதுக்குள்ள மறுபடியும் ஏதாவது ஆல்ரெடி ஏதாவது தான் விளாண்டுட்டு இருந்தாரு பெண்ணே ஆட்டோல சரி அதான் முன்னாடி இறக்கி விட்டு பார்த்தோம் 2 மேட்ச் நல்லா அடிச்சாப்புல ஒரு டைம் கோவிட்-28 இது 3 ஹவுஸ் சைட் அடிச்சார் பத்திலாம் உங்களோட தான ஆடணும் இந்த மாதிரி தான நல்லா நம்பிக்கை இருக்கு இந்த பேஸ் நல்லா இருக்கும் அவளை சூப்பரா இருக்கும் அந்த பேஸ் ஆடுறது புரியுதா போற பால் இந்த லைன் அண்ட் லெந்த் கரெக்ட்டா வரும் ஓவர் தலக்க. ஜிம்மே குடிங்க பிரஷர் கரெக்ட்ல நம்ம ஜிம் கிட்டாங்க அவன் இந்தியாவோட சைடா மாடுவான் இப்போ வர ஆம்ஸ் வச்சிருப்பான் அந்த சைடா மாடா இந்தியாக்கு ஆட முடியும் லெஃப்ட்ல போடுவான் ப்ரோ எல்லாம் ஸ்பீடு இருக்குது அந்த அந்த டைம்ல இங்க வர பால் அப்படி அடிப்பான் ப்ரோ ஆனா அவனுக்கு பேட் எல்லாம் பாட்டம் இவ்வளவு தான்டா இருக்கு. ஆமாண்ணா பாத்தியா? பேட் உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் தான் நமக்கு எப்படி கோஆர்டினேஷன் தான் போகும் அவ்வளவுதான் கிடைக்கும் சரணா. கான்ஃபிடன்ட் ஆயிக்கோ. இதே பேசுங்க பும்ரா வருது அடிச்சு கில்லுக்கு போடாம பால் இவ்வளவுதான் வரும். டேய் நீ அவ்வளவு யோசிக்காத. மும்பை மேட்ச் யாஸ் இவ்வளவுதான் வரும் பேஸ். இவ்வளவுதான் இருக்கும் இவ்வளவுதான் இருக்கும். நீ பாக்குறல நீ இந்த மொபைல் எடுக்கறப்ப இமேஜ் பாத்திருக்கியா? மொபைல் வீடியோ எடுக்கற அவ்வளவுதான் வரும். நார்மல் ஸ்பீடு தான் இருக்கும்
10-15 அந்த பெருசெல்லாம் ஒன்றும் இருக்காது. சொல்ல போனா இவர் போடுற ஃபேஸ் கூட தான் இருக்கும். அவ்வளோதான் அவ்வளோதான். 130 போடுவாரா? 140 கூட வரும். அந்த எஸ்கே ஒரு பால் போடல இங்க குதிச்சு. அது வேணா ஸ்பீடு 135 அந்த ரேஞ்ச்ல. அது டாப் விக்கெட்ல பால் ஸ்கிட் ரொம்ப வேகமா ஸ்கிட் ஆகும் பால். அதுவும் இல்லாம அந்த பால் இருக்கிற வெயிட்லெஸ் ஹெல்மெட் வேற போடல. தேடிட்டு போகணும். அந்த மாதிரி தேடிட்டு போகணும். ஏய் நரேஷ் கம் ஆன் ரா. உள்ள வச்சுக்கலாம். அது மெல்ட் ஆகி குதிச்சு. அடுத்த ஸ்டேஜ் வச்சு வெயில. ஷாட் குட் ஷாட் ரா. குட் ஷாட் ரா பாய். போயிட்டு பாத்துக்க. போடா நீ. ஏய் எஸ்கே ரன்னி போ. ஓடு. இன்னொரு ஓடிக்கோ. ஏய் 4 தாண்ட ஓட முடியும். ஏய் ஓடலாம் அஞ்சு. ஓடலாம். ஓடு. எவ்வளவு ஓட முடியும்? ஓடலாம் ப்ரோ. ஆனா அவ்வளவு ஓட முடியாது. டீம் நடத்துறவங்க ஓடலாமா? ஏய் ஓட முடியாது. நான் ஓவர் த்ரோ ஓட முடியாது. 4 தான் ஓட முடியும். இல்ல ஓவர் த்ரோல ஓடலாம்ன்றவனா. ஓட முடியாது. நம்ம ஓட முடியும். இது இங்க ஒளிஞ்சனால நான் ஓட சொல்றேன். ஏய் ஒளிஞ்சு போய் எப்படி ஓட முடியும்? அது ஓட முடியாது. அதுக்கு மேல ஓட முடியாதுடா. இந்த புல்லு தானே. அவ்வளவுதான்டா. பேட்டிங்கா போய். ஓட சரவணா பைத்தியமே. இன்னொரு எங்கடா இவன் ஃபர்ஸ்ட் நீங்க புக்கிங் மலை சொன்னதான் கரெக்ட். நானும் சொல்றேன் மலை எஸ்கே தான் வேணாம். ஆமா இல்ல மலை சொன்னதான் கரெக்ட். அதுக்காக குறைச்ச இடம் கூட நாலாவது ரன் அவரால் முடியல. ஆமா ஓடணும்ல. ஓடி இருக்கலாம் ஓடல. இல்ல முடியாதுண்ணா. 4 ரன் ஆல்ரெடி ஓட்டாங்க. போயிட்டேன். நான் பொறுமனா ஓகே. பால் வந்துரும். இதே மாதிரி போங்க. ஓவர் திருப்பி நல்ல பேட்டிங்ண்ணா. பரவாயில்லை. குட் பேட்னா. அப்படியே நில்றா அவர் வரட்டும். இன்னும் ஓடி இருக்கலாம். சரவணா ஒரு நிமிஷம் உள்ள வரட்டும். அவட டென்ஷன்ல வந்துட்டியா? ஏன் ஓட முடியலையா? நம்ம வேகமாடா. என்னடா வேங்கடா. அது ஓடுறீங்க பயப்படாதீங்க. நான் பயந்தானா இன்னும் வேகமா போடுவாங்க. பிரச்சனை இல்ல பிரச்சனை. இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இவனுக்கு இப்படி போட்டா டாக்டர் இப்போ யோசிச்சிருவாங்க அவங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி டஃப்பான ஆடியே பழக முடியும். முன்னாடி போனா இப்படி எல்லாம் இருக்கும். அதான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும். பேட்டிங் தானா இன்னைக்கு சொன்ன மாதிரி 10 ரன் அடிச்சு வந்து 55க்கு 67 முன்னாடி அடிக்கணும் பார்த்தா தான் அவுட் ஆகும். ஆறு ஸ்கோர்ல 12 ரன் இருக்கு. புரியுது. பேட்டிங் முடிக்கிறது இந்த மாதிரி மறுபடியும் அதே நம்மளால கரெக்டா போய் தேடி எடுத்துருவோம். எங்க இருந்து தடவுட்டு வராங்க 2 பால். இல்ல நம்ம பால நான் லைட்டா ஒரு திருவாங்க கூட சொல்லு இப்படி டேய் இங்க வரு. அவன் பாலவே பார்க்கவே இல்ல. நீ ஃபர்ஸ்ட் ரன்னிங்கே மெதுவா போயிட்டு இருக்கற. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல என்ன பண்ணனும்னா ஓடி இழுத்துறணும். நம்ம தான் பேடா இருந்தா பரவாயில்லை. தலைவர் ஓபன் பண்றாரு. பாலே கண்ணுக்கு தெரியல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரன்னை சேகரிக்க தான் பார்க்கணும். க்ளவுஸ் ஆட நம்ம பண்ற தப்பு அதுதான். இப்போ நீ அவுட் ஆனது காரணம் அதுதான். எடுத்து போங்க. தோட்டுக்கு முன்னாடி வீடியோ ஓடுதா? ஓடிட்டு இருக்கு. சார்ஜ் சிவப்பு கலர்ல காட்டிடுது. தோட்டுக்கு முன்னாடி இருக்குல்ல. தோட்டுக்கு முன்னாடி க்ளவுஸ் அந்த தொட்டு கொடுத்து அது வெயிட்ல நல்லா இருக்கும். வெயிட்ல ஃபாஸ்ட் போட்டா ஓகே. டீசென்ட்டா அவனை ரெஸ்பெக்ட் பண்ணி அடிக்கலாம் வேணாம். ஸ்பின் போட்டான். அது நீங்க அளவு கேப் பட் டிப்பு ஸ்கோர் 2-3 சான்ஸ் கொடுத்தாங்க. ரன் அவுட்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது, எல்டில சான்ஸ் கிடைச்சது, ஒரு கேட்ச் சான்ஸ் அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குது. அவங்க நல்லா படுது ஆடணும் அப்ப நடக்குது. புரியலங்க. இதுதான் இந்த மாதிரி டஃப் சம்பத்தரிங்க. நாளைக்கு கூப்பிடுங்க சார். 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க சார். யாசின் எந்த பேட் நல்லா இருக்கும்? 10 o'clock யாசின் அண்ணா லெக் சைடு இழுத்துக்க சொல்லுங்க. இது வந்து என்ன வெயிட் கம்மியா வேணுமா இல்லை நல்லா அடிச்சா போகிற மாதிரி வேணுமா?
அடிச்சோன்னு 4 6 அவ்வளவுதான். அப்படியெல்லாம் எங்க எதுவும் பேட் இல்லை வரும். இல்ல பேட் எட்ஜ் ஏறாம இல்ல அந்த மாதிரி. என்னாச்சு அது நல்லா இருக்கு. ரன்னிங்டா பாய். ஆமா. அது நல்லா இருக்கும். ஹலோ ஏன் என்னாச்சு? சாப்பாடு இன்னும் சாப்பாடே ஆகலையே வீட்டுல. நீங்க அன்னைக்கு அதுதான் அடிச்சீங்க. சரி நீங்க சாப்பிடுங்க, அதுக்குள்ள நான் வந்துடுறேன். நீங்க சாப்பிட ஆரம்பிங்க, வந்துடுறேன். நான் இங்க காலேஜ் பக்கம் இருக்கேன். படலைன்னா மாத்திக்கோங்க. அந்த பேட் வாங்கணும். நீங்க சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். ஷாட் அடே, குட் ஷாட் அடே. ஐயோ அப்படியே இல்லைங்க. நரேஷா ப்ரோ சிக்ஸா ப்ரோ போய் பாருங்க. பேட்டிங்கா இன்னும் ஃபோர்ஸ் அடிச்சது. 12க்கு 55க்கு 66. அப்படியா? கோபியண்ணா கட்டுங்கண்ணா. கோபியண்ணா கேளுங்க. எவ்வளோ க்ளோஸாக 20 30 எவ்வளோ க்ளோஸாக எடுத்து போய் அடிச்சுருப்பாங்க. நான் ஓகே, நான் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறேன். மேட்சை கடைசி வரையும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறேன். 40-50 ரன் ஹிட்டிங் போவாங்கன்னு சொல்கிறேன். எடுத்துகிட்டு டீப்பாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறேன். 52க்கு 66. ஜெயிச்சோம்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதை யோசிச்சுக்கங்க, ஆடிக்கங்க. அவன் வந்து கரெக்ட் தான் நீ சொன்ன எது போடுறத பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணும்னா கரெக்ட் தான். நீ சொன்ன அத்தனை கரெக்ட் தான். யாரும் பேண்ட் போட்டிருக்கான் பாருங்க. அவன் சொன்ன அது மீன் சொன்னானா இல்லையா? நீ எல்லாம் வெக்கம் கட்டவனே கீழே விழுந்தா மண் ஓட்டும். அவன் சொன்னான்ல உனக்கு கரெக்டாக சொன்னானா இல்லையா? இந்த பாட்டமா நேரம் அதுதான் டைம் பண்ணி அவ்வளோ போயிடுச்சு. போயிருக்கு. நீங்க இன்னும் அப்ப மிடில் போட்டு எங்க வெளியே பறந்துருக்கு பால். ஒரு இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சைடு இந்த பக்கம் பின்னாடி திரும்பி இருக்கணும். நாலு கிராஸாக நின்று அங்கே ஆடலான்னு பண்ணிருந்தீங்கன்னா பால் ஃபுல் டாஸ் பேட்டிங் யார் எனக்கு எடுத்து அதனால தான் அந்த இது இங்க பட்டது. கரெக்டா நின்றுனீங்கன்னா இந்த பொசிஷன் ஃபர்ஸ்டே ஆடி இருக்கணும். இங்க பிடிச்சிருக்கணும் பேட். இதே காடி பேசு அடுத்து கோபிக்கு அப்புறம் நீ கட்டு. பாட்டம்ல இப்படி பிடிச்சு அடிச்சீங்கன்னா தான் இங்க பிடிச்சீங்கன்னா உனக்கு இந்த இந்த பொசிஷன்ல பட வேண்டிய பால் இந்த பொசிஷன்ல பட்டிருக்கும். அப்ப வெளிய பறந்துருக்கும் பால். ஒரு பேட் பண்ணி இருக்கேனா எடுத்தா அப்ளைல இருந்து கொக்கைன் மாதிரி ஒரு பேட்டிங் மிஸ். ஏய் கரெக்ட் தான்டா. 3 பேர் தான். எனக்கு அப்புறம் நான் 4 பேர் தான் இருக்கோம் இங்க. நானும் கோபி ஃபயாஸ் சூட்டு. இதுல இம்பாக்ட் கட்டுமா போயிட்டு நான் மாறான மச்சான். ஒரு பைத்தியக்காரன். கோல்டு தான் சிங்கிள் போக மாட்டாங்க. போட்டுருக்கான் பாத்தியா ஒரு போஸ்ட். அதான் கையோடு ஓடுதானே அது படண்டா. அது பாத்ரூம்குள்ள டப்புக்குள்ள உட்காந்துருப்பாங்க 2 பேரும். உட்கார்ந்திருக்க மாதிரி வாழ்வடா அவனுக்கு. ஆல்ரெடி டேய் இல்ல சவுண்ட் கேக்குதால அதுல போனா கேட்டு போகுது. நான் கூப்பியா சொன்னதுக்கு. டேய் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன யோசிப்பாங்க எனக்கு. ஆய் அதான்டா கண்டென்ட். ஆமா அப்பயே நான் கேட்டப்பே கிளம்பிட்டேன். கிளம்புறோமா கிளம்பிடலாம். இல்ல நீங்க ஒரு சாப்பிடுற ரெடியா உனக்கு வெகு நேரம் ஆச்சு. அதனால தான் நான் வரதுக்குள்ள நீங்க சாப்பிட்டுருங்க. அண்ணா ஆள் இல்லைண்ணா. நான் ஈவினிங்னா சொன்னீங்கன்னா 5 மணிக்கு வர. எனக்கு டெலிவரி போயிருக்கு வண்டி குனிமுத்தூர். வந்து தான் வரும். வர சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. வர சொல்லுங்க. சரி நான் அண்ணா ஒரு நம்பர் சொல்ல, அந்த நம்பர் வச்சுக்கோங்க. அது கூப்பிட்டுக்கோங்க. நான் எடுக்கிறீங்கன்னா 8098 செக் பண்றாங்க பாத்தியா? அது முந்தம் 6 தான் இருக்கணும். ஐசிசி ரூல்ஸ்ல இது. அது பொளந்திருச்சு. நான் ஃபர்ஸ்டே செக் பண்ணுவாங்கண்ணா. டிராஃபிக்ல செக் பண்ணிடுவாங்க. இங்க போய் இங்க செக் பண்றாங்க. தெரியும் வியூவர்ஸ் தெரியும்னு செக் பண்றாங்க. என்னது பேட் செக் பண்றாங்கல, ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே பண்ணிடுவாங்க. பேட்டை மாத்தி எடுத்து வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ உள்ள போய் செக் பண்றது. அப்படி அடிச்சா படுத்துமா? இல்ல அது இவ்வளவு எம்எம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா அது எம்எம் மேல இருக்க கூடாது. அது கால்ஸ் உள்ள போற வரையும் தான் இருக்கும். பேட் காஜ் வரைக்கும் தான். சைடுல சைடுன்னு சொல்லியது. வார் இங்க பாகிஸ்தான் பாம்பு போடுறாங்க. டக்குன்னு பாபர் சாப் ஃபேன் சொல்லிடுவேன். அமைதியா இருங்க. யூடியூப்ல போட்டா அது ஒரு இது வரும். ஆமாடா சப்ஸ்கிரைப் என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி. சும்மா இல்ல நீங்க வாய்ஸ் இது வரும் காப்பி ரைட்ஸ். சிவன் அயோடு கேடுன்னு இருக்கான். பிஎஸ்
சைடு தான் போட்டான். அவனும் நல்லா அதை நீ ஷாட் ஆடணும் பார்க்குற பாலுக்கு ஏற்ற ஷாட் ஆடணும் பார்த்துருந்தா அது போயிருக்கும். பின்னாடி தடவி விட்டு பின்னாடி போகல. பேட்டை வச்சாங்க உங்களுக்கு அதே தான் போட்டாங்க. பேட்டை நீ பேட்டை வைக்கல, நீ வந்து என்ன பண்றேன்னா ஷாட்டை மட்டும் தான் சுத்துற. அதுதான் சோயப் மலிக் சொல்றேன் நீ சானியா மிஸ் ஆடாது. அவன் செமையா இருப்பான். ஐடெக்ஸ் ஃபில்ம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு நினைக்கிறவன். சானியா மிஸ் ஃபர்ஸ்ட் வீக்ல சானியா மிஸ் ஃபர்ஸ்ட் வீக்ல சானியா மிஸ் ரெண்டாவது வீக் மாடி ஆளையாரோடா அவன் பேரு எடுத்துட்டா. நல்லா இருப்பான். சோயப் மலிக் ஆடும் போடல. சோயப் மலிக் தான் வந்தான். ஆடும் போடல. இங்க ஆஃப் ஆனோன்னா பேட்டிங் நிற்கிது. அவங்க ஒன்று இருக்கும் போது எடுத்துக்கிறேன். நானும் அப்படி தான் நினைச்சேன். ஆனால் ஒரு 3 டைம் பட்டுருச்சு. சாம் பேரை மாத்தி இறங்குடா வேடு கட்டுறா. தெரியும்ல ஏன் இம்பாக்ட் பிளேயர் இருக்குடா. அப்படியே இருந்து பேட் பேட் இங்க யாரு இங்க இவன மாதிரி ஆட இங்க வேற வச்சிட்டானே மேக்ஸ்வெல் மாதிரி ஆடி கொடுப்பான்னு இங்க ஒரு நாப் இருக்கு பாரு. ஜமுக்குனா இதை எடுக்கலாம். அதே மாதிரி திருப்பி இதை இன்ஜெக்ட் சரியா ஆஃப் ஆனதுக்கப்புறம் சும்மா அவன பவுடர் எடு இது பண்ணுறா. ஜே நான் அங்கே விளாண்டுருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா பார்க்கல. பாத்து நான் பாக்குறது பாரு நான் இங்கே தான் நல்லா எல்லாமே சாப்பிட்டு பாருங்க. ஏ இல்லை ஊருக்கு போயிருக்காண்டா. நேற்றுலாம் பார்த்தேனா நேத்து வந்துட்டாராமா நான் சொன்னா நான் பார்த்தேன். அப்படியா பாரு ஒன்ஸா பாரு பார்த்து நான் தூக்கி விட்டுரு. சங்கடமா படாத குரூப்ல தூக்கி விடு. இல்லை இல்லை பேசிட்டு இது பண்ணு. இல்ல அது என்ன ஏன்டா இங்க ட்ரை சீரியஸ்னு தெரியும். பிரகாஷ் அதுக்கு மேலே ஒன்றாரு. பண்ணா பண்ணிட்டு போறேன் போடா. ஏன் இப்போ விளையாடுறதுக்கு நல்லா இருக்குல்ல தம்பி யாரையும் தூக்கணும் இல்லை. அது என்ன ட்ரை சீரியஸ்னு தெரியும். அப்போ நீ விவரமா இருக்கீங்கன்னா அப்புறம் எதுக்குடா இங்க இருக்கிறவங்களா ஸ்ப்ரே ஐடெக்ஸ் பேர் இது சொல்லுங்க. ஐடெக்ஸ் இது இருக்காங்க. ஃபார்மசி கூப்பிட்டுறானா ஸ்ப்ரே இருக்கா? யாஸ் ஸ்ப்ரே இருக்கா? ஸ்ப்ரே இருக்கா? ஐடெக்ஸ் இருக்கு. நான் ஒரு ஸ்ப்ரே போனா கொண்டு வந்தேன். இதுல இருக்கும். ஏய் அதே ஓன் பேக்லயே போட்டேன்டா. ஓன் பேக் முன்சிப்ல. ஏய் அவன் பேக்ல பாருங்க. விஜய் மாணிக்கு காணோம் இங்க அண்ணா அந்த ரெட் கலர் பேக் முன்சிப்ல பாருங்க. ஸ்ப்ரே இருக்கா? பாருங்க. ஆமாண்ணா என்ன ஆமாண்ணா இருக்கானா? இல்ல விஜய் மாணிக்கு இருக்காரு. ஆமா இருக்காரு. 11th இருக்காரு. கனகராஜ் இப்ப 42க்கு 2 5 ஓவர் முடிவில். ஏ நம்ம குரூப்ல தூக்கி விடுறேன். அவன் தூக்கணும். நீங்க தூங்க அப்பதான் கரெக்டா இருக்கும். பிரகாஷ் உங்களை அப்புறம் இல்லங்க தூக்க சொல்றாங்க. நான் விளையாட சொல்லி கொடுத்தேன். ஸ்ப்ரே இருக்கு. பவுலிங் பண்ண அதுக்கு மாட்டேன். பவுலிங் பண்ண சொல்லி கொடுத்தா இது நான் தூக்க மாட்டேன். ஒரு 2 நாள் ஒரு மாணிக்கு தூக்க சொன்னாங்க. அந்த குரூப் போட்டு அது ஓட்ட ஒரு காரணம் என்ன முடியாது. சிவாஜி பட்டேல் அடி இருக்கா? யாருன ஸ்ப்ரே அடி வாங்கிட்டாரா? கிருஷ்ணா வாங்கினா வந்துட்டாங்கண்ணா. நான் கார்த்திக் இது என்ன அவரை வேணா வெளில உட்கார சொன்னாங்க. அது சொன்னால பண்ணிட்டாங்க. அப்படியே கிளம்பிட்டு இருந்தாங்க. யாஸ் எத்தனை பால் வச்சோம்? ஓனர் சொல்லாம பார்க்க மாட்டாங்கடா. ஏய் அந்த இத எடுத்துட்டு வாடா. நான் தான் இல்லடா நீங்கலாம் போதா எவனா போறான். அது கசக்குதா காஃபி குடி கசக்குதா? அதனால போல. நான் 42 அதுக்கு ஒரு இடம் இருக்குமோ இந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும் அப்படிலாம். 10 2 வந்துருச்சு. 20 ரன் அடிக்க நம்ம 42 கருவிட்டு இருக்கோம். 7 ஓவர் 42 பால் 65 ரன்ஸ். 9 ரன் சொல்லணும். அவங்ககிட்ட இவ்வளோ பால் போடுவாங்க கேட்குறாங்களான்னு தெரியல. யாரும் ஒருத்தர் சிக்கனாலும் பரவாயில்ல. ரெண்டு பேருமே புது பிளேயர். இல்லை இல்லை ஓப்பனிங் ஒன்றும் இல்லை. ஏ வந்து இது க்ளவ் எவ்வளோ அடிச்சிருக்கு ஸ்கோரு? நடுவில் கிளி அடிக்க முடியும். என்ன எரிஞ்ச மாதிரி இருக்கு. எரிஞ்ச மாதிரி நல்லா தான் இருக்கு இங்க. ஏய் என்கிட்ட க்ளவ் இருக்கு. ஆனா என்னன்னா ரைட் ஹேண்ட் ஒரு க்ளவ் லெஃப்ட் ஹேண்ட் ஒரு க்ளவ். ஆர்டரிங்னா சொல்லுங்க எடுத்துறேன். யார் வரக்காரா? என்னோட எம்ஆர்எஃப் இல்ல இல்ல அதுக்கு ஒரு டேப் இருக்குடா. அது டேப் அடி கொடுத்துட்டாங்க. இல்லை இல்லை ஓவர் கொடுக்கலடா. அவுட்னா அவுட் செலிப்ரேட் பண்றாங்க பாருங்க. கார்த்தி சொல்றனா டீப்பா எடுத்துட்டு போங்க. நீங்க சொல்றேன். எப்படா அவுட் கொடுத்தாங்க? அப்படி எடுத்துட்டு போட்டு சப்போஸ் உங்களுக்கு தோத்தா கூட அடுத்த மேட்ச் குடிக்கலாம்டா. ரெண்டே ரொம்ப மோசமா அதான் இறக்கி விடுறீங்களா போங்கடான்ட்டு. இல்லனா அவங்க வந்து மைனஸ் கொஞ்சம் ஏறுவாங்க. 1.900 என்னமோ. நம்ம ஒரு 30 ரன் கிட்ட நாம போறோம். அதோட கம்மியா தான் மேட்ச் அப்ப நெக்ஸ்ட் மேட்ச் செகண்ட் பேஸ் 20 ஓவர் ஆட்டால பிரச்சனை இருக்காங்க. 20 ஓவர் டவுன் ஆகாம இருந்தா போதும். நமக்கு ரெண்டே டவுன் எடுத்து பாயிண்ட் பாரு. பாயிண்ட் பார்த்தா தெரிஞ்சிடும். 2 பாயிண்ட் அவங்க 2 ரன் ரேட் தானே நானே சொல்றேன். -1.903 அவங்களா? ஆமா. அந்த பேட்டர் நான் 30 கிலோ வரணும். அந்த பேட்டர் க்ளவ் எவ்வளவு அம்ச்சிருந்தான் கிரிக்கெட் அனலிஸ்ட் சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டால
அதுக்கு ஒரு கோர்ஸ் வேற யாரு வந்து அனுப்புறா உனக்கு அவனுக்கு தான் ஷேரிங் போடுறது ஸ்டம்பிங்கா கை ஒன்று வீங்கிச்சா ஆமா வாடுறா இங்க கீழே கீழே படத்துக்கிற மாதிரி இருந்துச்சு அங்கதான் படத்துருக்கு ஆனால் அடுத்தது மேலே அடுத்து ரெடியா இருங்க அதுக்கு தான் இதை வச்சு ட்ரெயின் பண்ணணும் அந்த ஒரு ரப்பர் இருக்குல்ல அதுக்காக தான் வீட்டில் ட்ரெயின் ஓப்பனிங் போகலாம் அதான் சொல்றேன் நான் உனக்கு டைம் அப்படி நீ ஸ்லோவா இருந்தீனாலும் எங்க பிடிச்சிக்கோ இவ்வளவு தூரம் கேப் புரியுதா போயிட்டு பேட் ஆட்டோமேட்டிக்கா வெயிட்டுக்கு போயிடும் எனக்கு அவ்வளவு பிடிக்கிறப்ப இடமே இல்ல க்ளவ் போட்டுச்சாலே ஃபுல்லா இருக்கு இவ்வளவு தூரம் இவன் ஹேண்டில் பெருசுடா இது வரையும் பிடிச்சிக்கலாம்டா புரியுதா இருக்கு இங்க தான் கரெக்ட்டா அந்த எட்ஜ்ல தான் இங்க பிடிக்கும் இப்படி இவ்வளவு தூரம் நீ கையில பிடிக்கனால எப்படி இருக்கு க்ளவ் ஆமா க்ளவ் போட்டா ஃபுல்லா ஆயிடும் ப்ரொஃபஷனல் பிளேயரா இருக்காரு அவர் கட்ட போடுறது இந்த மாதிரி ஆடுறது பீஸ்ட் இன்னொன்று பார்த்தா ஓவர் முடிஞ்சு சரியா அவங்க ஒரு பவுலர் யூஸே பண்ண நாலே பவுலர் யூஸ் பண்ணுறாங்க மாட்டுவானுங்க பாரு அப்போ சரி எப்படி இருந்தாலும் கரெக்டாக இருக்குடே ஃபையாஸ் வரப்போ கண்டிப்பாக புது பவுலர் தான் ஐயாஸ் ஒரு 3 சிக்ஸ் நீங்க ஒரு 3 சிக்ஸ் மேட்ச் முடிஞ்சது உள்ள தூக்கி தான் போடுவாங்க பேட்டிங் 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 நல்ல பவுண்டரி பேட்டிங் பை இல்லை என்னன்னா இப்போ இவன் போட்டால் பீஸ்ட்டுக்கு ஒரு ஓவரும் இவனுக்கு ஒரு ஓவர் தான் அடுத்து 4 ஓவர் புது பவுலர் தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக அந்த 4 ஓவர் ஒரே பவுலர் யூஸ் பண்ண முடியாது 2 புதுசாக தூக்கி அடிக்க தான் வரும் ஏன்னா ஸ்டொக் வச்சாலே போல்ட் ஆகிருவேன் பறக்கும் பால் பால் பறக்காது கைக்கு தான் வைபவ் சூரியவன்சி எப்படியோ பிடிப்பான் டிஃபென்ஸே ஆட முடியாது அவனால 6 ஹிட்டிங் மட்டும் ஆட முடியும் ஒரு பொசிஷன் சொல்லுவான்டா நம்ம பொசிஷன் இந்த வி இப்படி இருக்கும்ல அவன் பொசிஷன் வந்து இப்படியோ சொல்லுவான் டிஃபென்ஸ் ஆட முடியாது இப்படி பிடிச்சிருப்பேன்னு சொல்லுவான் அதெல்லாம் மாத்தி பாருங்க சார் நான் உங்களுக்கு இதுதான் இப்படி தான் இப்படி பிடிச்சிருப்பான் சோ அந்த மாதிரி இது டிஃபென்ஸ் ஆடுற இதே கிடையாது வெறும் இந்த ஷாட் தான் இன்னும் சொல்றேன் இது வேணா நீங்க பண்ணுங்க இப்படி பிடிச்சிருக்கீங்களா இப்படி பிடிச்சிருக்கீங்களா இது பேட் ஃபேஸ் பேட்டிங்கா போய் நீங்க லெக் சைடு தான் அடிக்கிறேன் கேட்க மாட்டேன் அப்படினா கூட கொஞ்சம் கிராஸ் கிளியர் பண்ணுங்க டேய் பேட்டிங் நல்லா ரன்னிங் பாருங்க அவனுங்கள நல்லா இருக்கு சாம் வர்றதுக்கு இன்னும் 3 மாசம் அவனுக்கு சொல்லி கொடுக்காதடா யாருக்கு ஏய் செட்டிங் பண்ணனும் ஆமாடா கிராக்டா இங்க ரெண்டு எலும்பு இல்ல என்னடா ஜவுடா ரெண்டு லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சுனா கிழிஞ்சிருச்சு அதனால அப்படி போய் விழுந்துருக்கேன் 24 சொன்னார்ல அது கூட பயமா இருக்கு பால் பிடிக்கிறதுக்கு 24ல போய் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றேன் இத சொல்றாரு இந்த விரல் ப்ரோ கடுகு மட்டும் ஜவ்வு இருக்கும் சும்மா ஒரு கேட்ச் தான் ப்ரோ பிடிச்சோம் அப்படியே உள்ள இறங்கிருச்சு ப்ரோ உள்ள அப்படியே ஈஸி கேட்ச் தான் ப்ரோ பிடிச்சு முடிச்சு இந்த ஒரு நரம்பு அடி போய் தீ போட்டு நல்லா உள்ள வர இன்னைக்கு 2 கேட்ச் ரெண்டுலயே அடி டம்மு டம்முனே ஒரு கேட்ச் இங்க ஆமா புடிச்சாம் பாவணும் காட்டன் போல்ட் ஆமாடி அப்படியே பிடிச்சு அப்படியே போயிட்டான் அடுத்து இங்க நின்றேன் நான் கால் தூக்கி இப்படி பிடிக்கிறேன் இந்த இடத்துல தெரியுதா இல்ல அப்புறம் இங்க ஒரு லைட் டைட் ஆயிடுச்சு கோபி தான் அப்படியே அந்த ஓடி விக்கெட் விழுந்துருச்சு அந்த சைடு முடிச்ச உடனே எனக்கு ஒரு கேட்ச் விட்டாங்க இங்க பாருங்க 3 கேட்ச் வெளியில போற காட்டன் போல்ட் 2 கேட்ச் நானே போட்டேன் வந்துட்டான் வெளியில தான் நிக்கிறான் பாரு ஆமா 3 கேட்ச் தெரியா ஒன்னு நான் கேட்ச் இங்க கவர்ஸ் தான் முன்னாடி அப்ப லீடிங் விக்கெட் 2 பேர் தான் அந்த டீம்ல யாரும் 3 விக்கெட் எடுக்கல ஓவியா சிரிப்பா பாரு கிடைக்காது ஜெயிச்சு கொடுத்தா கொஞ்சம் மாதிரி எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற கிடைக்காதுன்னு கோபினா அங்க இருங்க கோபினா சப்போஸ் இந்த பீஸ்ட் இருக்கார்ல நீங்க போகும்போது வந்துட்டு ஒரே ஒரு 4 தான் நினைவீங்க டேய் பைத்தியக்கார ஜெயிக்கணும்னு பார்த்துட்டு நீ என்னடா நம்ம டீமுக்கு பேசுறானா பைத்தியக்கார மாதிரியே பேசுவியாடா ஒண்ணே நெட் ரேட்டுக்கு ஆடுங்கங்கற ஜெயிக்கலாம் மூட்டு முன்னாடி போனவங்க என்னடா புடிங்கிட்டு வந்தீங்க கடுப்பாயிர அப்புறம் அங்க போய் ஆடிட்டு வாங்கடானா ஒரு ஸ்கோர் எவ்வளவுமா எவ்வளவு போடுமா 6 விக்கெட் 59 ரன் என்ன பண்றது அவன் புடுங்கற கடை நிக்கிறீங்க ஏன் எவனுக்குமே பேட் எடுத்து ஆட தெரியாதா பேட்டிங்கடா போய் கமான் 60 ரன் கொடுத்தத திருப்பி 14 ஓவர் 60 ரன் தான் இழுத்துட்டு வந்திருக்காங்க அவங்கள அடிங்கடானா பெரிய புடிங்க மாதிரி இங்க வந்து டென்ட் ரேட் ஆடுங்க அத ஆடுங்க இத ஆடுங்க நொட்டிக்கிட்டு ஆட தெரியாம எல்லாம் உள்ள பாருங்க ஏய் ஷூ சைஸ் கரெக்ட்டா சரி விடுங்க இந்த 60 ரன்க்கு உங்க கையில மேட்ச் இருக்குது ஏய் ஷூ கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க இது பாப்போம் எனக்கா கவர் சரி கூப்பிடுறாரு
காடு என்ன கொத்து கொத்து சரி இரு வர பார்த்துட்டு போய் ஆமா இதை மட்டும் கொண்டு போங்க. யாரோ ஓடுறாங்க. ஐயோ அவனுக்கு நீங்க 2 பேரும் போல. யாருக்கும் இல்லை அடிக்க மாட்டாங்க போ. ஆமாமா கொஞ்சம் என்ன காரணம் தெரியல. நீயே ஓடுறா அவன் செருப்பு போடலடா. பயம் தான்டா. ஏன்டா என் ஷூ போட்டாடுறா மசாடு. அண்ணா அங்க காணவங்க வெளியில ஆள் நிக்கிறாங்க ஆட்டோ காணா. கல்யாணுக்கு முன்னாடி கட்டுன 6ஆம் நம்பரு. ஆமா அப்படியே கட்டு. அங்க டாடா எஸ் நிக்கணும் தண்ணிக்கு வெளியில ஆள் நிக்குது. முன்னாடி ஆச்சி மிஷின் கால் பண்ணுவாங்க அட்ரஸ் மட்டும் சொல்லிருக்கு. ஆச்சி மிஸ் குடோன் அட்ரஸ் மட்டும் சொல்லு. நீங்க பேட்டிங் ஆட போறீங்க 10 கூலா போங்கடா. ஷூலாம் கரெக்ட்டா தான் இருக்கு. எனக்கு என்ன வருதோ அவ்வளவு கேப் இருக்கு போதும். பால் எனக்கு ஏத்த மாதிரி போட்டானா அவன் முடிஞ்சு வந்து இந்த ஷூல பிரச்சனை இப்படியே போய்க்கிறேன். அவனுக்கு ஏத்த மாதிரி நான் பேட்டிங் பண்ணா நான் முடிஞ்சேன் இருக்கு. இன்னைக்கு அடிக்கிற ஆட்டில கொட்டை பாருங்க. பவுலிங் போறணும் கரெக்ட்டா பவுலிங் ட்விட்டர் வேணுமா? அவன் சூப்பரா பார்த்து போடுவான் யாரு ஏய் ட்விட்டர் பாக்குறியா? கொஞ்சம் பாத்துட்டு போறியா? வேணாம். பேடினா வெரி குட். தடவி விடணும் புரியுதா? இவ்வளவு கான்ஃபிடன்ட். பேடினா நீ அடிக்கிற பால் ரெஸ்ட் எடுக்கற. நீ அடிச்சு போ எனர்ஜி ஃபுல்லா போடாதே 6 போகும் 4 போகும். இது சிம்பிளா சொல்லிட்டா இங்க கடலுக்குள்ள அழுக்கு ஆப்போசிட் சூ அன்னைக்கு ஒட்டை இது ஒண்ணு குறஞ்ச அதுக்கேத்த மாதிரி விட்டுட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நீயே வருவ. அந்த மாதிரி தான் பாலுக்கு ஏத்த மாதிரி வச்சினா சுத்திக்கிட்டு போகும். போர் போச்சா எல்லாம் பண்ண முடியாது. நேரா பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஒரு ஹாப்பினஸ் ஆகுது. 2 வாரம் நான் வாங்கி இருக்கேன்ல. அப்புறம் என்ன நீ அது நல்ல வார்த்தை கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். ஆஃப் பாயிண்ட் ஜல்லி சரியா ஸ்லிப் இந்த 3 கட் ஷாட் ட்ரை பண்ண ஆரம்பிச்சா கொஞ்சம் ஈஸியா வேற என்னமோ பண்ண நான் இவரை திட்டினது நான் சிரிச்சுட்டு இருக்கேன். இல்ல 2 வாரம் ராத்திரியே நீ திட்டவே சந்தோஷமா இருக்க அப்படிங்கறான். இல்ல உண்மை அதானே. பேட்டினா பேட்டிங் பாய் அண்ணா சொல்லுங்கண்ணா. ஏய் வா ஐ கிளம்புறேன். நான் ஒரே நிமிஷம் கான்ஃபரன்ஸ் போடுறீங்க. ஆமா போறேன் வீட் டைம் ஆச்சு. இல்ல எல்லாரும் நம்பர் சொல்லுங்க. நம்பர் பிரியாணி முடிஞ்சிருச்சுனா 7 கிலோ பிரியாணி 1 கிலோ மட்டன் சிக்கன் தானே. இங்கிட்ட 2 கிலோ அங்கிட்ட 2 கிலோ. இப்பதான் ஒண்ணு இல்லையே. சைஸ் என்ன 10 11 அதெல்லாம் சாப்பிடலாம்ல பிரதர். பேட்டிங்கா வேற கெத்தா அப்படியே இன்னைக்கு பாரு ஃபர்ஸ்ட் ஓவர் பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லி முடிச்சு. கண்ணாடி போட்டு தான் பவுலிங் போட்டேன். எங்க கண்ணாடி போட்டு தூரமா இருக்கிற மாதிரி இருந்துச்சா உல்டாஸ் இறங்கி வந்து அடிச்சு போல்ட். அவன் போல்ட் ஆகுறான் திருப்பி வந்து கிடக்குறான். ஏய் கார் பவுன்ஸ் இவ்வளவு வைடு வாங்கிக்கோ பிரதர். ஓகேவா கரெக்ட்டா இருக்குல. டெலிவரி வாங்கிட்டு வாடான்னு சொன்னா அவன் ஜூ எடுத்து வந்திருக்கான். டெலிவரி எங்கன்னு எனக்கு தெரியல. நேத்து என்ன பண்ண காலேஜ்ல என்னால் மறக்க முடியவில்லை அவளுக்கு அதான் நீ விட்டுட்டில எனக்கு ஏதாவது பிடிச்சிக்கிட்டு கனெக்ட் பண்ணி விட்டு இல்ல யாசின் செகண்ட் வரானா தேடுனா நீ எடுத்துக்கிறியா செகண்ட் எக்ஸ் நீ எடுத்துக்கிறியா டெஸ்லா ஃபர்ஸ்ட் ரன்னிங் நல்லா இழுத்துக்கோங்க. டெஸ்லா டேய் சத் ஏய் இல்ல சும்மா சொல்றான்டா. ஏய் இதுல டெஸ்லா இருக்கு கிரவுடா தான்டா இருக்கு. ரவுண்டா இருக்கு. டெஸ்லா கிராஸா இருக்குடா அவருக்கு. அவளுக்கு தான் மேட்ச் டாடா எஸ்பி வந்துட்டீங்களா? ஆயா கங்க்ராச்சுலேஷன். மறந்தே போயிட்டேன் கல்யாணம். ஆமாடா இல்லவே இல்ல. உங்களுக்கா ஒரு பவுன் எடுத்து வச்சிருக்கான். ஒரு பவுன் எடுத்து வச்சிருக்கேன் இங்க திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டீங்க நீங்க. பேச்சுலர் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அதான் அப்பப்போ அவுட் ஆயிட்டு வந்துட்டு போன் முதல்ல எடுப்பார்ல அது காரணமே தான். 48 லவ் மேரேஜ் ஆடலாம். இல்லாட்டி எல்லாரும் சொல்லி பத்திரிக்கை எனக்கு அந்த மாதிரி பண்றதுல இஷ்டம் இல்லடா. தாதா டேய் போது கொண்டு போ. சிவ மாதிரி டேய் வரல. டேய் தண்ணி யாரோ குடுங்கடா. ஐயோ எடுத்து போடா காசு.
யாசின் பாருங்க பாரு. அதையாவது பண்றோம் கட்டுப்பாத்தாத. துவைச்சு கொடுத்துருக்கேன்டா, பல இருக்குண்டா ஷூ. பழப்பழம் இருக்குமா? ஷூவை தாண்டா கொடுத்தேன். அதுதான் அது ஓ ஷூ தானே? அவன் ஏதோ ஷூ வாங்கினேன்னு சொன்னா. அவன் ஷூ டெலிவரி ஆகல, அதனால தான் என் ஷூ எடுத்துக்கோங்க. எங்கடா எஸ்கே அவனை கூப்பிட்டு வந்துட்டானு க்ளவ் வந்துச்சுன்னா க்ளவுஸ் அது வேற இதில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுக்கு என்ன இருக்கிறது எங்கே போய் ட்ராப் பண்ண போகிறேன்? அதே இருக்கு. ஏன் வரலையா? இல்லை நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு. ஏன் வீட்டில் கூப்பிட்டேன். கடைசியாக தான் வச்சிருப்பாங்க. ஆமாம் அப்போ நியூ பவுலர் தான் பார்ப்போம். நீ பேசணும் இதுதான். ஆனால் எடுத்துட்டாருண்ணா. எடுத்துட்டாரு. பவுன்ஸ் வர போடுறேன், பயமா இருக்கு. அதான் அவளுக்கு அவர் ஆடினார் பாருங்க. இன்னொரு ஓவர் இருக்கு, 4 ஓவர் தான். அவர் பீஸ்ட்டுக்குலாம் முடிஞ்சுச்சு. பீஸ்டெல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ போறதுல முடிஞ்சு அழகா ஹார்திக் பாண்டியா வச்சுட்டு அப்படியே நிற்பாங்க. 30-48. அவன் ஆல்ரவுண்டரு, நம்ம ஆல்ரவுண்டர். எப்போ பழகிறது விட நம்ம இல்லை. லாஸ்ட் 5 ஓவர் பழகும்டா, பழகிடணும். ஆனால் லாஸ்ட் 5 ஓவர் 10-15 ரன் அடிக்கிற அளவுக்கு கற்றுக்கணும். இப்போ 10-15 நமக்கு தேவையில்லை, 48 ரன் தேவை. அதான் ஏதோ பாதி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாதி இல்லை, 48. 2 4 போனாலே ப்ரெஷர் ஆயிடுவாங்க, ஆட்டோமேட்டிக் எடுத்துருவாங்க. ஆமாம். இல்லை இனி பவுலர் புதுசு எல்லாத்தையும் ஹாஃபில் தான் வித்தியாசம் போட்டு லாஸ்ட் 5 ஓவர் எண்டு மாதிரி. லாஸ்ட் 5 ஓவர். இல்லை இவங்க 2 பேரும் ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிற பிளேயர்ஸ் தான். ஆத்தினாவும் ஆடுவார், கிருஷ்ணாவும் அன்றைக்கி அடித்த வின்னிங் ஷர்ட்டும் கொடுத்தான். அதான் 2 ஆடுற கை தான். இப்போ யார் போட போகிறான்னு தெரியல. எல்லாருக்குமே 4 ஓவர் போட்டாங்களா? இன்னும் ஒருத்தருக்கு வாங்கி மட்டும் வராது இந்த அப்போ இன்னும் 2 பேரும் புதுசாக வச்சுருக்காங்க. ஆமாம், ஒருவேளை டெத் பவுலர் மாதிரி கடைசியிலலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ டெத்தெல்லாம் ஐயாண்டா புதுசாக வர கொடுப்பாங்க. அவர் புது பவுலராக இருந்தால் விக்கெட் டேக்கிங். பேட்டிங்னா பார்த்து எங்கே போச்சு? முன்னாடி நானே பின்னாடி போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். உடம்புல போட்டு இவர் தான் போடுறாரு. இதோட இது முடிஞ்சிச்சு. இல்லையா? வைடு தானே? வைடு இழுத்துக்கோனா ஃபர்ஸ்ட் சிங்கிள் நல்லா இழுத்துக்கோனா. ஆடலாம் ப்ரோ. ஒன்று தூக்கி லெக்ல சுற்றணும், அப்படின்னா முடிஞ்சு. பேட்டிங்க போய். பால் நல்லா இருக்கு பாரு, எடுத்துக்கலாம் பாரு. 4 பால் இருக்கு. அப்பலாம் பாரு. அவுட்டா? அவுட்டா? எதுக்கு அவுட்டு? எதுவுமே சொல்லாமல் கொடுக்குறாங்க. பேட்டை கூட கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஓவரையா? நான் ஆடலாண்ணா. 27-46. எடுத்துட்டு போறீங்க. திரும்ப அவங்க இன்னொரு நான் எனக்கு எடுத்தானே வர போறேன். இந்த பேட் எடுத்து போறேன். இதை வாங்கிட்டு போகிறேன். அப்போதான் பச்சை கலர். எத்தனை பால் இருக்கு? இந்த ஓவரில் 3 இருக்குண்ணா. அவனுக்கு ஏற்ற வச்சு பட்டமாக எதுவுமே தெரியல. அவுட்டு கொடுக்குறாங்க. எல்பி கொடுத்தாங்க. நீ மணல் இங்கிட்டு தாண்டா வருவாங்க. இந்த ஒரு ஓவர் நின்ட்டாங்கன்னா போதும். ஏதோ வந்து பார்த்தேன். இந்த இடத்துல இது 7வது விக்கெட் முடிஞ்சா 8, 9, 10. ஐபிஎனா அவுட்டா இல்லையா? அவுட்டே இல்லை. அவுட்
அவன் பால் அடிச்சு அப்படியே பேண்டை கூட கழட்டிக்க வந்து தெரியும் உள்ளதாட்டி இந்த இடத்துல பால் கட்டப்பட்டு அச்சு கூட இருக்கு அம்பையர்கிட்ட காமிச்சு அம்பையர் என்ன பண்ணுறான் அம்பையர் முதல்ல கொடுத்துட்டாங்க. எப்படிண்ணா கொடுத்தாங்க? ஹலோ சொல்றா தம்பி, தண்ணிக்கு கொண்டு வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. அதுக்கு ஏன்டா சொல்லுது அவன் பாலு அழகு பாலுண்ணா பின்பாலு இறங்கி ஆடுனா பொண்ணு எடுத்துடலாம். ஆனால் அவன் விட்டுட்டோம்னு வச்சுக்கோன் அடிச்சிடும் வீட்டில். யாரு உன் மாப்பிள்ள தானே? அதுதான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இறங்கி ஆடலாங்க. அவன் பார்த்து இந்த ஒரு ஓவர் நின்றுருந்தீங்கன்னா அடுத்து 4 ஓவருமே இது ப்ரோ நியூ பவுலர் இது வரை இறக்கவே இல்லை. அவன் எல்பி மட்டும் கொடுக்காம எல்பியே இல்லை. எல்பி கொடுத்து 24க்கு 46. அம்பையர் கொடுத்துட்டாருன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியாது. அம்பையர் கொடுத்தாங்கன்றாங்க. இன்னைக்கு ஒரு பேட்ஸ்மேன் ஷாட்டு, இன்னொரு பேட்ஸ்மேன் விளையாண்டுருந்தாங்க. இப்போ வந்து காலையிலாவும் கொஞ்சம் தான் ஆகணும். 24 பாலுக்கு அடிச்சு போட்டு பயாசம் தான் ஆகணும். போட்டு வந்து 360 குட்டி கால் போட்டுலாம் அடிப்பாரு. ஆமாம், லெஃப்ட் சைடு தான் இழுத்துரு. தோனி ஸ்டேஜில் கேப் போட்டு ஸ்பின்னுக்கார மாதிரி. ஆனால் இன்னும் தோனி சாகலை கொண்டு வந்துட போகிறாங்க. நீ வேற ஸ்பின்னு பேர் தோனி வீக்கு. இப்போ தான் வீக்கு இந்த ஒரு வருஷம். போன வருஷம் ஓகே. போன வருஷம் வந்து நிறைய சிக்ஸ் அந்த சிக்ஸ் அடிக்க தள்ளாதான் 23 பாலுக்கு 46 ரன் எடுக்கலாம். ஷாட்டு பாய் கொஞ்சம் அடிக்கணும். போய்க்க போதுனா போட்டு பாய் தம்பிடே அந்த பேட்டு கரெக்டாக இருக்கா? கரெக்டாக எடுத்துக்கோ. இறங்கி ஏதாச்சும் சுற்றுனா பக்கத்தே போட்டுருவாங்க. குழந்தை பண்ணிக்கலாம். அடிச்சாங்கன்னா பேசலாம். இடத்துல அடிச்சு ஓடணும். பேட்டரியில் மட்டும் அவங்க ரெண்டு போகலன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க? 124 ரன் அதை அடிக்க முடியலன்னா நம்ம தான் வைக்கப்படணும். நீங்க வேற பவுலிங் அதுக்கடுத்து நல்லா போட்டிருக்காங்க. 15 ஓவர் 70 ரன் தான் போயிருக்கு. அம்பையர் மாற்றி சொல்லுங்க. அம்பேரா? ஆமா, இருக்க மாட்டாங்க. அவங்க கத்த ப்ரெஷர்லேயே கொடுத்துட்றாங்க விக்கெட். அதை விட்டு குடியில் அடி வாங்கிட்டு இருக்கிறேன். எனக்குலாம் படவே ஆமாம், பேட் வாங்கி தான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ பாரு நாட்டில் ஒரு பால் வச்சாங்க. ரெடி ஆகிறான் வந்து வேண்டாம் ஆமாம் கம்பல்சரி ரெடி ஆகும். பண்ண முடியாது. பேசி யாரு அவனுக்கே ஃபீல் அவனுக்கு அவனை தொட வரைக்கும் முடியும். அங்கே போய் டாட்லாம் வாங்க முடியாது. சாட்ரா பாய் சொல்லுங்க. ரோட்டை மட்டும் இறக்கார முடியும். சரி ரோட்டுக்கு போட்டுருக்காங்களா? அவருக்கு ஆர்கன் சரியான அடி கையில் வீங்கி கார்த்தினிங்க சம்பத்தை இறக்கிடலாமா? 19க்கு 43. அவர் கை அப்படியே உருண்டு இதாயிருச்சுண்ணா. கவர்ந்துச்சு. ஐஸ் கட்டி இருந்தால் இல்லை அவர் என்ன ஒன்று
உடம்பு தரவனா ஸ்பைஸில் சாரி மசில்ஸில் வாங்கினது ஓகே. முட்டியில் வாங்கினா என்ன பண்ண முடியும்? கையை போய் மேலே பவுன்ஸ் ஆகுது நினைச்சிட்டாப்ல. அதெல்லாம் நீ நினைக்கலாம் கூடாது. பால் எப்படி வரும் நீ நினைச்சிக்கியா? அதுதான் அவர் நினைச்சாரு தானே நினைக்க கூடாதுன்றேன். டிக்கெட் இல்லாமல் போனதுதான் கடைசி அடிக்க தான் போகணும். பேட்டிங் என்னைக்கு இல்லை இதான் இப்போ டபுளாக இருக்குது சார். ஆனால் அங்கே போய் எப்படி நம்ம டிஃபென்ஸ் ஆடி நல்ல பால் வெயிட் பண்ண முடியும்? அங்கே பாலே இல்லை. அதையும் அப்பயும் அடிக்க முடியல பாரு. பால் டு பால் அதுவும் கூட அடிக்க முடியல. பேட்டிங் வீக்கு அவ்வளோ பேட்டிங் சூப்பராக வீக்கலாம். ஏதோ ஒரு மேட்ச் தான் பண்ணுறோம், ஆனால் பேட்டிங் எல்லா வீக்குமே பண்ணுது. அதனால் பவுலிங் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மேட்ச் அந்த அவங்க கூட காசை போட்டு பேட்டிங் எடுத்து இன்னைக்கு மலையில சுற்றிடும். அதுதான் இந்த வச்சிருக்கேன். பயாசே நீ தான் இருக்கேன். கடைசி விக்கெட்டா 2 6. கான்ஃபிடண்ட்டாக கொஞ்சம் டிஃபென்ஸ் ஆடிக்கும் சார். பேட்டில் வாங்கி 10 பால் 10 டேஸ்ட்டாக. இல்லை அதுக்குள்ள ஆமாம் வேஸ்ட்டுக்காக நான் சொல்ல வரல. கான்ஃபிடண்ட்டாக ஆடி இருக்கலாம். பேட்டிங் சுற்றிட்டே இருந்தீங்கல்ல, ரொட்டேட் பண்ணியிருந்தேன். அப்படி இல்லை, காற்றுக்கு அடிக்குதுல்ல, காற்றுக்கு அப்படியே பறந்து போய் விதை விழுகும். அவ்வளோ பெரிய அடி யாருக்கு உங்களுக்கா? இப்போயா பேசுங்க ஐடெக்ஸ். பாலை பார்த்து அடிக்கும்போது வாங்கியிருக்க மாட்டேன். பாலை பார்த்து பேட்டை வைக்க தோணல, நான் ஓடிட்டேன். வைக்கவே தோணலையாம்மா. மொபைல் கொடுத்துட்டேன். அதை பற்றி என்ன ஏச காணோம்? தலைக்கு மேலே கண்ணாடி இருக்கு, அதுவே கவனிக்காம போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வந்து டிஸ்கஸ் பண்ணி காசு போட்டாங்க. 10 கீழே விழுந்துருக்கும். எனக்கு இந்த 2 பால் 4 பால்ஸ் இருக்குறோம். இதில் அடிச்சு போகும். இதில் அடிச்சு 2 வெளியே போயிடும். பேட்டிங்கா போய் நினச்சு கூட பார்த்துக்க மாட்டான். பேஸ் போடுறத போகிற பின்னாடி இழுத்து வாங்க மாட்டான். கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போயிடுச்சு. அந்த இதை வச்சு பிச்சாலும் வச்சு எடுத்துக்கிட்டீங்களா? ஆமாம், வெளியே வந்தாலும் ஈஸியாக ஃப்ளிக் பண்ணி. பின்னாடி ஆள் இல்லை ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ. பேட்டிங்கா போய் ஏய் சோட்டு, ஏய் நல்ல ரன்னிங். பேட்டிங்கா சோட்டு. ஓட்டெல்லாம் நல்லா அடிப்பான் போல இருக்கான். அவன் ஆடுவான். என்னன்னா அவன் அந்த ஒரு ஷாட்டே ஆடுவான். அது ஸ்லீப் ஆடி அங்கே வாயில போட்டுமா பயத்துலேயே தான் நாங்கள் பண்ணுவோம். கல்யாணம் வேற ஆயிருக்கு. குழந்தைய வந்துருச்சு இல்லை, அதனால அவன் ஆசையில் முடிக்குது. அதனால கிரிக்கெட் வந்துட்டான். ஆமாம், குழந்தை வந்துச்சுங்க. பேட்டிங்கா போய் ஷார்ட்டா வேற இருக்கானா? வேண்டாம். எப்படி பார்த்தல நான் சோட்டெல்லாம் நல்லா ஓடுவானா? ப்ரோ லாஸ்ட் பேட்டிங் எடுக்கலாமா? அப்பா அம்மா பேட்டிங் பேட்டிங் எடுக்கலாம். மலை எல்லாரும் வெளியே சாப்பிட்டு நான் மிடில் பேட்டிங்கா போனியா? ரவி பேட்டிங்கா என்ன ப்ரோ? மிடில் ஆடுறேன். ஓகே கிஷோர் பேட்டிங் ஆடலாமா? ஏய் லாஸ்ட் பேட்டிங் ஆடலாமா? வாங்க, அவன் சொல்லிட்டுமா? கை கொடுக்குறோம். இப்போ வாங்க. மேட்சே முடியலையே. முடிஞ்சு எவ்வளோ தோத்துருக்கோம்? 2 பாடுறேன். அதெல்லாம் எவ்வளவோ தோத்துட்டோம். நட அடுத்த மேட்ச் ஜெயிச்சா செகண்ட் வரும்ல. போ. நான் சொல்றேன், அதை பார்த்து ஆடினா ஒரு க்ளோஸாக கொண்டு போனா அவளே. சரி, எனக்கு ஒன்று புரியலம்மா. இப்போ தோத்துட்டோம், அடுத்த மேட்ச் ஜெயிச்சா தான் அடுத்த ஆப்ஷனு. வேற ஏதாவது இருக்கா ஆப்ஷனு? சொல்லு. 37 ரன். ஏய், அடுத்த மேட்ச் ஜெயிச்சா செகண்டு. அதுல பாயிண்ட்ஸை வச்சு என்ன பண்ணுவேன்றா கேட்குறேன். ரன் ரேட் மாறும்னா எப்படி? அவங்களும் தோத்துருக்காங்களா? தோத்துருக்காங்க. ஏன் அவங்க ஜெயிச்சுட்டாங்கடா 2. இவன் 2 ஜெயிச்சா. யாரு? இவங்க 2 ஜெயிச்சிட்டாங்க. அவ்வளோ ரன் முடிஞ்சு. ரேட்ல அதிகமா இருந்தா அவங்க மேல போயிடுவாங்கண்ணா. இல்லடா கொன்னே போடுவேன். கணக்கு தெரியாம வின் பண்ணுவோம்னா நம்ம தான் வின்னு, அவங்க வின் பண்ணா அவங்க வின்னு, அவ்வளவுதான். ஏன்னா இந்த மேட்ச் வாண்ணா கார்த்தினா, வாண்ணா கார்த்தினா வர பை. பெரியப்பா நைஸ் பேட்டிங் தான் சோட்டு. நான் தான் இங்கிட்ட எடுத்து போட்டேன். என்ன
கேட்ச் அவுட்டா என்னத்த பிளேயர் மதிச்சா போதும் கை பிடிச்சா மதிக்கலாம் இவ்வளோவா கொட்டைக்கு ஏன்டா அது ஒருத்தன் காடே வைக்காம போய் விளாண்டுட்டு இருக்கியான். அது எல்லாருமே நிறைய பேர் வைக்கிறாங்க. அவ்வளோதான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இந்த நெல்லிக்காய் இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அழுத்துச்சுன்னா நல்லா இருக்கும். எங்க அம்மா கொண்டு வந்துச்சு ஊர்ல இருந்து. அப்படியே யார் சொல்லுவாங்கல்ல நெல்லிக்காய் தின்னு அதிக வருஷம் வாழ்றாங்க. ஆமாடா ஒன்றும் இல்லை. நெல்லிக்காய் டெய்லி ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு நெல்லிக்காய் தான் போகுது. இப்போ வந்து காசு இங்கே பேட்டிங் எடுக்கிறாங்க. பேட்டிங்கா யார் பேட்டிங்? அம்மா தான் பேட்டிங். அப்படியா? டேஸ்ட் பண்ண செட்டாக போகுதுங்க. சரி விடு இதுவும் தௌசண்ட் செஞ்சோம். சரி வாங்க அந்த அடுத்த மேட்ச் டெஸ்ட் பண்ணி வேண்டியதான். ஆனால் ப்ரெஷரில் போட சொல்ல மாட்டேங்குதுண்ணா. இவ்வளோதான் ரன் அடிச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம எவ்வளோடா கண்டெயின் பண்ண முடியுமே. தேவை நீ 6 பால் ஷார்ட் வைக்கணும் மட்டும் போடு. ஆமாம் விக்கெட்டுக்கு மட்டும் போடாது. போட்டா அதனால தான் போச்சு. இப்போ பூரா உள்ளே போட்டு என்னடா பண்ண எப்படி அவுட் ஆகுதுன்னா சிங்கிள் ஆடுறானா ஒரு ரன் ஆட பார்க்குறேன். குட் 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 3 பால்ல 5 ரன். ஹலோ குட் குட் பரவாயில்ல குட் குட். என்ன மதியா 2 ஓவர் இருக்கு 100 ஒரு பால் தான் டாட் மாதிரி ஆடி இருந்தா எங்க தரமா ஒரு பால் தான் டாட் வச்சு அடிச்சிங்களா? அவன் பின்னாடி ஒதுங்கினானுங்க. அப்படி பண்ணவே கூடாது. நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்க அவ்வளோதான் தெரிஞ்சிருச்சு. அடிச்சாங்கன்னு வைங்களேன் அவங்க ஃபுல்லராக போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஆடி மாதிரி தான் இவனுக்கு வீக்னஸ் தான் டாட். என்ன பேட்டிங் எடுத்துக்கோமண்ணா சொல்லியாச்சு பேட்டிங் பேட்டிங். இதோட 2வது மேட்ச் 3வது மேட்ச் ஆடுறோம் அவங்களோட. என்னன்னு பார்த்து ஆடிங்க. எந்த மேட்ச்? 3வது மேட்ச் போன டைம் காலையில் நீங்கள் வரல காலையில்